இந்த நாளுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அந்த வசனம் மத்தேயு, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. நாம் கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது. அதனால கொடிதான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். சாத்தானுக்கு கொஞ்ச காலம் உண்டென்னவன் அறிந்தபடியினால் அவன் மிகுந்த கோபத்தோட பூமியின் மேலே இறங்கினான். ஆகவே உங்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள் சம்பவிக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறோம். அவன்தான் இருளின் அந்த ஆதிக்கம், இருளின் கிரியை செய்கிற பொல்லாதவன், இருளினுடைய தூதன். அப்போ ஒரு இருள் காணப்படுவதற்கு காரணம் பிசாசு தான். அவன்தான் இருளை உலகத்திலே கொண்டு வருகிறவன். பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், தீமைகளை கொண்டு வந்து மக்களை பயமுறுத்தி அந்த இருளுக்குள்ளே அடிமைப்படுத்துகிறவன். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இருளின் ஆதிக்கங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. உலக அளவிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆளுகிறவர்களானாலும் சரி, பொருளாதார காரியமானாலும் சரி, எந்த காரியத்திலும் இருளின் சக்திகள் பலமாய் பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு எச்சரித்தார். இப்போ அந்த ராக்காலம், அந்த இருளின் கிரியைகள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இயேசு சொன்ன கடைசி கால சம்பவங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரங்களில் சொன்ன காரியங்கள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள், பஞ்சங்கள், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், தேசத்திற்கு விரோதமாய் தேசம், இப்படி பயங்கரமான காரியங்களை இயேசு சொன்னார். இருக்கும்போது தான் வெளிச்சம் அதிகமாய் பரவும். அப்போ மங்கி எரிய ஆரம்பித்த என்ன அர்த்தம்? எண்ணெய் தீர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்து 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 நம்மை பலப்படுத்தி கொள்ளாவிட்டால், வேத வசனத்தை வாசித்து 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 நம்முடைய கிருபைகளை பெருக்கிக் கொள்ளாவிட்டால் நம்ம ஒளி வீச முடியாது, வெளிச்சம் வீச முடியாது. அது அப்படியே மங்கி 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 அது அந்த மங்கி எரிகிற திரியாக மாறி விடுவோம். நிறைய பேர் நம்ம மங்கி எரிந்து கொண்டிருந்ததுனால அந்த திரியை தீண்டி அதை பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். இந்த திரியில் அது எரிந்து எரிந்து எண்ணெய் வராததுனால அது அப்படியே அணைந்து போனால் முனையில் கருப்பாயிரும். அது என்ன கையிலால் அப்படி எடுத்துட்ட பிறகு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் வந்த பிறகு பற்ற வைத்தா பிரகாசமாக எரியும். அதே மாதிரி நம்மில் பலர் நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றாலும் மங்கி எரிந்து கொண்டிருந்தோம். உலகத்தின் காரியம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் மாயை, அப்படி பல காரியங்கள் நம்முடைய வெளிச்சத்தை தடை செய்து நாம் பிரகாசிக்க விடாதபடி மங்கி எரிய பண்ணினது. ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து நம்முடைய திரியை சரிப்படுத்தி எண்ணெயை ஊற்றி, என் மகனே, என் மகளே, நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ எரிந்து பிரகாசிக்கணும், உன் வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள்லாம் உன்னை தேடி வர வேண்டும் என்று நேற்றைய தினத்திலிருந்து தேவன் நம்மை சரிப்படுத்தி பிரகாசமாக எரிய பண்ணி கொண்டே இருக்கிறார். வரும்பொழுது மங்கி எரிகிற திரியாக வந்தோம். நேற்றைய தினம் தேவன் உங்களுடைய திரியை சரிப்படுத்தி எண்ணெய் ஊற்றி இன்றைக்கு பிரகாசமாக எரிய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பிரகாசமாக எரிய பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அதான் முதலாவது நாம் ஒளி வீசணும். இதை மறந்துடக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். நீங்கள் எல்லாரும் இருளாக இருப்பாங்க, நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் அது தெரியும் வித்தியாசமாக. வேலை செய்கிற இடத்துல கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறாங்க, நீங்கள் மாத்திரம் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக நடக்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக தருவீங்க.
இந்த ஆள் மட்டும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான், அவங்க உங்களை பகைப்பாங்க, உங்களை விரோதிப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. ஏன்னா இருள் வெளிச்சத்தை பகைக்கும். அவங்களுடைய இருளின் காரியம் வெளியரங்கமாக்கப்படுகிறதுனால அதனால பகை உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தானியேலுக்கு எப்படி கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரோ உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உயர்த்துவார். தானியேல் வெளிச்சமாக இருந்தார், மற்ற அதிகாரிகள் எல்லாம் இருளில் இருந்தாங்க. அதனால தானியேலை பிடிக்கவில்லை. இந்த வெளிச்சத்தை அப்புறப்படுத்திடணும் என்பதாக இருளின் சக்திகள் ஒன்றிணைந்தது. ஆனால் வெளிச்சத்தை அப்புறப்படுத்த முடியவில்லை. தானியேல் மறுபடியும் அந்த தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஒளி வீசும்படி கர்த்தர் செய்தார். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். இவங்க வித்தியாசமானவர்கள், மற்ற மக்களைப் போல இவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க, இவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே சத்தம் சண்டை போடுகிற சத்தம் வராது, அவங்க எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்பாங்க, இவங்க வித்தியாசமானவர்கள், இவங்களை பார்த்தா ஒரு வெளிச்சம் அவங்களுடைய முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரியும். அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, இவங்களும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு என்ன வித்தியாசம்? அவனும் ஜாதி பார்க்குறான், நீங்களும் ஜாதி பார்க்குறீங்கன்னு என்ன வித்தியாசம்? அவங்க வீட்லேயும் சண்டை, உங்கள் வீட்லேயும் சண்டை, என்ன வித்தியாசம், டிஃப்ரென்ஸு? அவங்களும் வரதட்சணை வாங்குறாங்க, நீங்களும் வரதட்சணை டிமாண்ட் பண்ணுறீங்க, என்ன வித்தியாசம்? அந்த இருளின் பிள்ளைகளைப் போல தான் நம்முடைய கிரியைகள் இருக்கிறாரு. பேருக்கு சொல்கிற ரட்சிக்கப்பட்டிருக்க இயேசு கூட இருக்கிறார்னு, ஆனால் கிரியைகளை பார்க்கும்போது அந்த இருளின் கிரியைகள் தானே இருக்குது. அவங்கள போல தான் நடந்து கொள்கிறோம், பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் ஒளி வீசணும், நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். சபை ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த சபை தான் வெளிச்சம். அந்த கிராமத்துக்கு இருளின் கிரியைகளை அழித்து மக்கள் மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு வரதான் சபைகள். ஆண்டவர் வெளிச்சமாய் ஸ்தாபித்தார். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாமே சபைக்குள்ளே வந்துட்டு ஜாதி சண்டை, பண சண்டை, பதவி சண்டை, பிரிவினைகள், யார் பெரியவன் என்கிற காரியம், அரசியல் எல்லாம் சபைக்குள்ளே வந்ததுனால சபை அந்த வெளிச்சத்தை இழந்து விட்டார். அந்த இருளின் ஆதிக்கங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டார். சபை மேற்கொள்வதற்கு பதிலாக வெளியில் இருக்கிற இருள் சபையை மேற்கொண்டு விட்டார். அதனால தான் இன்றைக்கி நிறைய சபைகளில் வெளிச்சத்தை பார்க்க முடியலை. போலீஸ் காவல் வச்சு ஆராதனை நடக்கிறது, போலீஸை வச்சு தேர்தல் நடத்தப்படுகிறது. அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயம், சாத்தானை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு விஷயம். சாத்தான் சொல்லுவான், நான் ஜெயித்துட்டேன் சபையை, என்னுடைய இருளை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னு. அதற்கு சிலர் இடம் கொடுக்கிறதுனால இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கி ஜெயித்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசித்து நம்ம ஜெபத்தில் இந்த இருளின் ஆதிக்கங்களை மேற்கொண்டு வர நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதனால் தான் முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மூலமாக தான் இயேசுவாகிய வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை, வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். முதலாவது. ரெண்டாவது, இருளை போக்குகிற இன்னொரு வெளிச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தி லைட் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷ ஒளி, சுவிசேஷ வெளிச்சம். சுவிசேஷம் என்பது ஒரு வெளிச்சம். சுவிசேஷம் அதான் பவுல் குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ சுவிசேஷம், நற்செய்தி, அது ஒரு வெளிச்சம். இயேசு சொன்னார், எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஏன்?
சுவிசேஷத்தை அறிவிக்க 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 வெளிச்சம் பரவிக்கொண்டே இருக்கும். இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும். அப்போ சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் வெளிச்சத்தை பரவ செய்ய முடியும். இருளின் கிரியைகள் முடக்கப்பட முடியும். அதனால தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு சொன்னார். அப்போ சுவிசேஷ வெளிச்சம் நம்ம தேசத்தில் பரவணும். அதற்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி, குட் நியூஸ். என்ன நற்செய்தி? இயேசு, அவர்தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து என்றுதான் சுவிசேஷம். அவர் தான் நற்செய்தி. அவர் நன்மை செய்கிறவர், நேசிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், வியாதியை குணமாக்குகிறவர், பிசாசு கட்டிலிருந்து விடுதலை தருகிறவர், மரண பயத்தை மாற்றுகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர், பரலோக பாக்கியத்தை தருகிறவர். இந்த நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். இந்த சுவிசேஷம் பரவ 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 தேசத்தில் வெளிச்சம் பரவும். அப்போ சுவிசேஷம் என்கிற ஒளியை நம்ம கொண்டு போகணும். நமக்குள்ளே மாத்திரம் வைத்து கொள்ளாதபடி இந்த இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை, இந்த நற்செய்தி என்கிற ஒளியை எல்லா இடத்திலும் பரவ செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபையினுடைய நோக்கம் என்ன? வாரந்தோறும் நம்ம ஆராதனை நடத்தி காணிக்கை வாங்கிட்டு அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவது அல்ல. அதெல்லாம் நமக்கு ஒழுங்கு இருந்தாலும் கூட சபையின் பக்தி விருத்திக்காக, அதாவது மக்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணராகும்படி கடந்து போகும்படியாகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5 விதமான ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். சுவிசேஷம் அறிவிக்கணும். பாருங்க, ஏலி மகிமையான எழுப்புதல் தேவாலயம் சபை, அன்றுள்ள சபை, அவங்க சர்ச்சி பாஸ்டர். அப்போ அங்கே ஆராதனை நடத்துகிறாங்க, ஜெபம் நடத்துகிறாங்க, முழு ஜெபம் நடத்துகிறாங்க. ஆனால் பின்னால் போய் பாருங்கள், கைப்பறிதை அச்சடித்து வச்சுறேன், இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்க. காஸ்பல், நம்ம அந்த காஸ்பல் ட்ரான்ஸ் நற்செய்தி கைப்பறதி அந்தந்துள்ள 10 மூலமாக அச்சடிக்கப்பட்டு நிறைய வச்சுருக்கிறாங்க. இலவசமாக எடுத்துகிட்டு போங்க, ஊழியம் செய்யுங்க, கொடுங்கன்னு. அதுதான் சபை. சுவிசேஷத்தை அறிவிக்காத சபை பூரணப்பட்ட சபையே கிடையாது. சபையினுடைய முக்கிய நோக்கமே இயேசுவாகிய வெளிச்சத்தை பரவ செய்யணும். ஒரு கட்டடத்துக்குள்ளே சபைக்குள்ளே மாத்திரம் ஆராதித்து மகிழ்வது அல்ல. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க 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 வெளிச்சம் பரவினர். அப்போதான் வசனம் சொல்லுகிறாரு, மத்தேயு 5:14, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுவரைக்கும் ஜனங்கள் இருளில் தான் இருந்தாங்க, நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாங்க, மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள். அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல யாரும் இல்லை. ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ள தான் அந்த மக்கள் இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் போய் நற்செய்தி அறிவிக்க 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 வெளிச்சம் பரவ ஆரம்பித்தார். அதனால இதுவரைக்கும் இருளில் இருந்த மக்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஓ, இயேசுவாகிய வெளிச்சம் நம்மத்தில் வந்திருக்கிறது. அதனால சொன்னாங்க, மகா தீர்க்கதரிசியானவர் நம்மத்திலே தோன்றி இருக்கிறார். சிலர் சொன்னாங்க, இல்லை இல்லை, கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். Lord hath visited us. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன், ஒளியாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நம் மத்தியில் வந்திருக்கிறார் என்ற பெரிய வெளிச்சத்தை கண்டோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். நம் தேசத்தில் பாவ இருள், சாப இருள், தவறான நம்பிக்கையின் இருள், சாத்தான் பலவிதமான இருளுக்குள்ளே மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு பொய்யான வெளிச்சத்தை காண்பித்து, மனிதர்களால் உருவாக்கப்படுகிற வெளிச்சத்தை காண்பித்து, இதுதான் கடவுளுடைய ஒளி, தான் தேவனுடைய ஒளி என்பதெல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மக்கள் நம்பிக்கையோடு வெளிச்சத்தை பார்த்தா பக்தியோடு பரவசம் அடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, யோவான் 1:9, பொய்யான ஒளிகள் மனிதனால் உருவாக்கப்படுகிறது. சாத்தானுடைய தந்திரம், அதெல்லாம் வெளிச்சம் 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 காமித்து மெழுகுவத்தியையும் விளக்குகளையும் வெளிச்சத்தையும் காண்பித்து மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பிசாசு. ஆனால் மெய்யான வெளிச்சம் இயேசு என்கிற நற்செய்தி.
அவர் வரும்பொழுதுதான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. அந்த வெளிச்சத்தை யார் பரவ செய்வது? வெளிச்சத்தை பற்றி அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான். அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும். அதனால் தான் சுவிசேஷத்தை பரவ செய்ய பரவ 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 வெளிச்சம் பரவும். அப்பொழுது இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும், சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். அதனால தான் அந்த சுவிசேஷம் அறிவிப்பதை தடுப்பதற்கு சாத்தானானவன் அரசாங்கத்தை பயன்படுத்தி சட்டங்களை கொண்டு வந்து இந்த இயேசு என்கிற நற்செய்தியை பரவ செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறான். என்னால் அவர் தானே வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்துட்டா அப்புறம் மந்திரவாதம் பலிக்காது, பில்லிசூனியம் பலிக்காது, தந்திரங்கள் பலிக்காது, சாபங்கள் மாறிவிடும், ஜனங்களை ஏமாற்ற முடியாது. அவங்க மெய்யான வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுவார்கள். அதை விட்டுவிடக்கூடாது என்று சாத்தான் பின்னணியில் இருந்து மதம் என்கிற பெயரில், மதம் இங்கே மனுஷனுக்கு பிரயோஜனமற்றது. எந்த மதமும் மனிதனை ரட்சிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஒரு இரட்சகர் தேவை, ஒரு வெளிச்சம் தேவை. அவர்தான் உலகத்தின் இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, உலகத்துக்கே வெளிச்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அதனால் அந்த செய்தி பரவிவிடக் கூடாது என்பதில் பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவு தீவிரமாய் செயல்படுகிறானோ இந்த வெளிச்சத்தை பரவ செய்வதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும். இந்த வெளிச்சத்தை பரவ செய்தே ஆக வேண்டும். இந்த வெளிச்சத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆக வேண்டும். ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த நற்செய்தியை கொண்டு போன அந்த கிராமத்தில் இருக்கிற இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவருடைய வெளிச்சம் அங்கே வீச ஆரம்பித்து விடும். அதனால தான் இந்த சுவிசேஷத்தை தீவிரமாக நம்ம அறிவிக்கணும். இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். இந்த இயேசு என்கிற சுவிசேஷம் போனால் என்ன நடக்கும்? நான் ஒரு சமயம் குஜராத்துக்கு ஒழித்து போயிருந்தேன். அங்கே பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் என்கிற மிஷனரி ஸ்தாபனம் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மூலமாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த முழு கிராமமும், அந்த ஹோல் வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நல்ல முக்காடு போட்டு ஆதிவாசிகள் வந்து பயபக்தியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. கிராமமே ஆண்டவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, மகிழுகிறாங்க. எனக்கு ஆச்சரியம். பல வருஷத்துக்கு முன்னால் நான் போகும்போது பார்த்தது. இந்த கிராமம் முழுவதும் இப்படி வந்து உட்கார்ந்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க முகமெல்லாம் பிரகாசிக்கிறது எப்படி? அவர் சொன்னாங்க, இந்த ஊரில் ஒரு மந்திரவாதி இருந்தான். அப்படி வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மந்திரவாதி அவன் வந்து மந்திரம் செய்து அதை வச்சு பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். மந்திரத்தை வச்சு தான் அவனுடைய பிழைப்பு. அது மாதிரி மந்திரவாதம் பண்ணி பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு வியாதி, தீர்க்க முடியாத வியாதி. எல்லாம் கைவிட்டுட்டாங்க டாக்டர்ஸு. வேறு மந்திரவாதிகிட்ட போய் பார்த்தா அந்த மந்திரவாதிகளால் இவனை குணமாக்க முடியலை. அப்போ இங்கே வந்து மிஷினரிகள் ஜெபம் பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. வியாதியில் சுகமாகுதுன்ன உடனே அவன் தேடி வந்துட்டான். அவனுக்கு இயேசுவாகிய வெளிச்சத்தை சொல்லி அவனுக்காக ஜெபித்த போது அவன் சுகமாக்கப்பட்டான். சுகமாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவனை மந்திரவாதத்தின் பிடியில் அந்த இருளுக்குள்ளே வைத்திருந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினார். இயேசு வந்துட்டா, வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால் போயிடும். அப்போ இயேசு வந்த உடனே அந்த மந்திரவாதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆவியெல்லாம் போயிட்டு அப்புறம் அந்த கூட்டத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பம், கணவன் மனைவி, அவங்க நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தில் வந்துட்டாங்க. அந்த கிராமத்தில் இவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அங்கே பக்கத்து ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க சொன்னாங்க குடும்ப ஜெபம் பண்ணணும். அவங்க இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே கதவை மூடி கணவன் மனைவி அவங்க பிள்ளைகளை வச்சுட்டு பாட்டு பாடி நல்ல குடும்ப ஜெபம், நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க ஃபேமிலி ப்ரேயரில். ஒரு நாள் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிஞ்சு பார்த்தா பெரிய சத்தம், கதவெல்லாம் தட்டுறாங்க. ஊர் மக்கள் வந்து சத்தம் போட்டு இவங்க வந்து கதவை திறந்து அவங்க கோபத்தோடு நிற்கிறாங்க. எல்லாம் என்ன விஷயம்னு கேட்டால், என்ன நீ ஜெபம் பண்ணுற, என்ன நீ பிரார்த்தனைலாம் பண்ணுற, புதுசாக ஒரு கடவுளை கொண்டு வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே பிரார்த்தனைலாம் பண்ணுற, அது எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வெளியே வந்து பாருன்னாங்க. வெளியே வந்து பார்த்தா 10-15 பொம்பளைகள் பேய் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தலைவிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, நீ இங்கே என்னதோ சாமி கும்பிட்ட, எங்கள் வீட்டில் இந்த பிசாசெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருவோம் வீட்டு வாசலில் வந்து பாரு அப்படின்னு. அப்போது வெளிச்சம் வந்த உடனே இருளால் இருக்க முடியல.
அது அலைக்கழிக்க ஆரம்பிச்சது. இவங்க பார்த்தா இவ்வளவு, இவங்க ஊழியக்காரங்களும் கிடையாது, ஊழிய ட்ரைனிங் எடுத்தவங்களும் கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசு பெரியவர். அப்போ இவங்க சொன்னாங்க, ஊரே திரண்டு நிற்கிறவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் சாமியை கும்பிட்றோம், ஆனால் உங்கள் சாமியால் அது இருக்க முடியாமல் ஆடிச்சேன்னா அப்போ எது பெரிய சாமி? அல்லேலூயா. சரி, உங்கள் சாமி தான் பெரிய சாமி, இப்போ என்ன பண்ணுறது? இவங்களை எப்படி வீட்டுக்கு கூட்டு போகிறது? நாங்கள் ஜெபிக்கிறோன்னு கணவன் மனைவி பிசாசு அதட்டு நாங்களாம் ஓடியே போயிட்டேன். எல்லா பிசாசும் ஓடிட்டு, இனிமேல் இருளுங்க இருக்க முடியாது, எல்லாம் வெளிச்சம் வந்துட்ட போயிட்டு. அதனுடைய விளைவு முழு கிராமமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த வெளிச்சத்தை அந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்தது. ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி இயேசுவாகிய வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த வெளிச்சம் பரவி பரவி அந்த கிராமம் முழுவதும் வெளிச்சமாகி விட்டார். இப்போ போனால் அந்த கிராமமே உட்கார்ந்துருக்குறாங்க, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் அப்படியே முக்காடு போட்டு பயபக்தியாக ஜெபிக்க உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி தான் எழுப்புதல் காலத்தில் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக நடக்க போகிறாரு. ஆவியானவர் அதை செய்ய போகிறார். ஆனால் அந்த எழுப்புதல் பரவுவதற்கு இயேசு என்கிற நற்செய்தியை நம்ம தான் கொண்டு போகணும். அப்பதான் எழுப்புதல் பரவும். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் சுவிசேஷம். இந்த ரெண்டு மூலமாகத்தான் எழுப்புதல் பரவ முடியும். ஜெபித்தாலும் எழுப்புதல் பரவும், சுவிசேஷத்தை அறிவித்தாலும் எழுப்புதல் பரவும். நாசரேத்து பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில் நாசரேத்து பக்கத்தில் ஒரு கிராமம். ஒரு சமயம் ஒரு நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊருக்கு போனால் அவங்க அந்த நல்ல ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த பேசும்போது அந்த ஊரில் உள்ள பெரியவங்க சொன்னாங்க, ஐயா, ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது, அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய சர்ச்சு வந்துச்சுன்னு கேட்டேன். அது அந்த காலத்தில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலு, அதில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு டீச்சரை போட்டாங்க. அந்த டீச்சர் ஒரு கிறிஸ்தவர். அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். டீச்சர் ஸ்கூலில் வேலை பார்க்க வந்தவங்க. அந்த ஊரில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து இருக்கிறாங்க. எல்லாரும் இந்துக்கள் தான், ஒருத்தர் கூட கிறிஸ்தவம் கிடையாது. சர்ச்சுக்கு பக்கத்து ஊருக்கு தான் அவங்க போவாங்க. ஆனால் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லி கூடி தன்னுடைய கதவை மூடிட்டு தங்க வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சின்சியராக ஜெபிப்பாங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி பல மாதங்கள் கடந்து விட்டார். வருஷத்தில் ஒரு முறை அந்த ஊரில் பெரிய கொடை, சாமி கொடைன்னு கொண்டாடுவாங்க. அப்போது அந்த பூசாரி மேலே அந்த குறி சொல்லுகிற ஆவி இறங்கும். அவங்க வீடு வீடாக போய் குறி சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கம். இப்பவும் கிராமங்களில் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது. அது சண்டை போட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடக்குதாங்க. அது மாதிரி அங்கே அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் மேலெல்லாம் அடிக்கும்போது அந்த ஆவி அவர் மேலே இறங்குனா வீடு வீடாக போய் குறி சொல்லுவாங்க. அந்த வீட்டில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், அது வேணும்னா அந்த ஆவி குறி சொல்லும். இப்பவும் கிராமங்களில் இருக்குது அந்த மாதிரி. அப்போ ஊரே திரண்டு வரும். ஊர் பெரியவங்கெல்லாம் வருவாங்க. அந்த சாமியாடி கொடை பிடிச்சிட்டு முன்னால் போவார், மேலே அடிச்சுட்டு போவாங்க. இந்த கிறிஸ்தவ ஃபேமிலி, டீச்சர் ஃபேமிலி, சரி அவங்க கொடை கொண்டாடுறாங்க, இந்துக்கள் பக்தி, அவங்க சாமி கும்பிடட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு கதவை மூடி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த தெருவில் அந்த சாமியாடி வந்தபோது இந்த வீட்டுக்கு முன்னால் டக்குன்னு நின்றுட்டார். அவன் நின்ன உடனே மேலே அடிக்கிறவெல்லாம் நின்றுட்டான். ஊரே நிற்கிது. என்ன அப்படின்னு கேட்டால், சாமி போக மாட்டேங்குது முன்னால். இல்லை, உண்மையாக நடந்தது அந்த ஊரில். இப்போவும் அந்த ஊரில் உள்ள பெரிய ஐயா சொன்னான், சாமி போக மாட்டேங்குது அப்படின்னா. மேலே அடிக்கிறாங்க, அடித்தாலும் போக மாட்டேங்குது. என்னடா அங்கே நின்று போச்சேன்னு சொல்லி, அப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். சாமிக்கு பிரச்சனை இவங்க தீர்த்து வைக்கிறாங்க அப்படி கேட்டாங்க. உண்மையில் அவங்க கேட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, என்னால் தாண்ட முடியல. அதான் இருளுக்கும் வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசம். இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, என்னால் தாண்ட முடியல. வெளிச்சம் இருக்குதா? எங்கள் தெருவில் நம்ம தானே விளக்கு போட்டிருக்கிறோம், நம்ம தானே டியூப் கட்டி இருக்கிறோம். அந்த வெளிச்சம் இல்லை, இந்த வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது, என்னால் தாண்ட முடியல. இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா அந்த டீச்சர் இருக்காரு, அந்த கிறிஸ்தவ டீச்சர். கதவை தர எல்லாமே தட்டி உடைச்சி வெளியே கொண்டு வந்தா, என்னங்கன்னா நீ உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ வெளிச்சம் வருது, எங்கள் சாமியால் போக முடியல
அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம். ஐயா, நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்தோமா? எங்கள் வீட்டில் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம், நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, அதனால் நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்கள் வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துருக்குறோம். இல்லை உங்கள் வீட்டிலேருந்து எதோ வெளிச்சம் வருதா, எங்கள் சாமியால் தாண்ட முடியல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண, ஊரை காலி பண்ணுன்றாங்க. ஊரை தரணுன்னா வாலிபன் கொஞ்சம் பேர் எழும்பிட்டாங்க. என்னடா இது, இந்த வீட்டு முன்னால் தாண்ட முடியலன்னு சொன்னால் இந்த டீச்சர் கும்பிட்ற சாமி தானே பெரியவர். அப்போ நம்ம சாமியால் தாண்ட முடியலையே, இந்த வெளிச்சத்தை தாண்ட முடியுதுன்னு சொல்லுது. அப்போ இந்த டீச்சர் கும்பிடுற அந்த சாமி தானே பெரிய சாமி. இப்போ யார் பெரிய சாமி? தகராறு வர ஆரம்பிச்சிட்டு ஊர் ரெண்டாகி விட்டாரு. ஒரு கூட்டம் சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்ற இயேசு தான் பெரியவர், இவங்க சொல்ற இயேசு தான் வல்லமை உள்ளவர்னு. ஒருத்தர் சொல்றாங்க இது பரம்பரையாக நம்ம கும்பிட்டு வர்றவர், இது பரம்பரை நம்முடைய குல தெய்வம்டா அப்படின்றாங்க. குல தெய்வமா குடும்ப தெய்வமா தாண்ட முடியல. இந்த வெளிச்சத்தை தாண்ட முடியாத சாமி நமக்கு எதுக்கு? அதனால இவர் சொல்ற இயேசு தான் வல்லமை உள்ளவர். ஊரு ரெண்டாக மாறி பாதி பேர் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. அப்படிதான் அந்த ஊர்ல சர்ச்சு வந்தது. அல்லேலூயா. உண்மையில நாசரேத்து பக்கத்துல இந்த ஊரு, யாருக்கு சந்தேகம்னா வாங்க கூட்டி கொண்டு காமிக்கிறோம், அவங்ககிட்ட கேளுங்க, அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதான் வந்தது என்று சொல்லி. அப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துக்குள்ள சாத்தான் என்ன முடியாது. அதுக்கு தான் நீங்க எப்பவுமே வெளிச்சம் வீசணும். உங்க வெளிச்சம் மங்கி 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 இருளாயிட்டா சாத்தான் உள்ள நுழைவான். உங்களுடைய வெளிச்சத்தை மங்க பண்ணுவதற்கு, உங்களுடைய வெளிச்சத்தை இருட்டாய் மாற்ற அவன் கிரியை செய்வான். உங்க ஜெபத்தை தடுப்பான், உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையை கெடுப்பான், உங்களுடைய அபிஷேகத்தை அவன் குறைந்து போக பண்ணி உங்களுடைய ஜெப வாழ்க்கையை முடக்குவான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள இருளை கொண்டு வந்து உங்களை முடக்கி விட நினைப்பான். அதுக்கு இடம் கொடுக்காம தான் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். வீட்டுக்குள்ள எப்பவுமே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் எங்க போனாலும் நான் வெளிச்சத்தின் மகன், வெளிச்சத்தின் மகள், இயேசு என் கூட வெளிச்சமா இருக்கிறார் என்ற உணர்வோட விசுவாசத்தோட போகணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வெளிச்சம் வீச வீச வீச, வெளிச்சம் பரவ பரவ இருளின் ஆதிக்கங்கள் அழி. அதுக்கு ஒரே வழி சுவிசேஷத்தை அறிவிப்பது. அல்லேலூயா. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? ஆமென். பெண்கள் தான் நிறைய பேர் ஆமென் சொல்றாங்க. இங்கிருந்து சத்தத்தை காணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எவ்வளவு அவர் கவனம் செலுத்துகிறார், எவ்வளவு ஆத்துரத்தோடு நம்மை பார்க்கிறார் தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு வருஷம் மே மாதத்தில் ஒரு டீன்ஸ் கேம்ப் வைப்போம். இளம் வாலிப பிள்ளைகளுக்கான முகாம். 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும். அந்த டைம் தான் பிள்ளைகள் தடுமாறுகிற வயது. அதனால் அந்த டைமில் அவங்களுக்கு நல்ல ரட்சிப்புகளை நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள பலப்படுத்தணும்னு சொல்லி, அதில் 1000க்கும் அதிகமான பையங்க பிள்ளைங்கள்லாம் கூடி வருவாங்க. 3 நாள் தங்கி இருப்பாங்க. ஒரு நாள் மாலை கூட்டம் நடைபெற்றது மைதானத்தில். அவங்களுக்கு தெய்வ செய்தி அழைத்து ஜெபம் நடத்தின போது இயேசு அவங்க மத்தியில் பிரத்யட்சமாக இறங்கி வந்தார். நிறைய பேர் அபிஷேகம் பண்ணினார். பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து அனாயிண்டிங் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நல்ல அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், அபிஷேகித்தார். கூட்டம் முடிந்தது. நான் அந்த சேரில் உட்கார்ந்துருந்தேன். எல்லா பிள்ளைகளும் சாப்பிட போய் கொண்டு இருந்தாங்க. சிலர் என்கிட்ட பேசினாங்க. சில தம்பிமார்கள், சில பிள்ளைகள் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. ஒரு இளம் வாலிப மகள் வந்தா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு டீனேஜ் கேர்ள் வந்தா. சொன்ன, அங்கே ஒரு காரியம், என்னம்மா விஷயம்? ஆண்டவர் என்னோட பேசினார். என்ன பேசினார்? என் வாட்சை பற்றி பேசினார். வாட்சை பற்றி எதுனா வினோதமாக இருக்குது. வாட்சை பற்றி பேசணும். ஆமாம், என் வாட்சை பற்றி பேசினார் ஆண்டவர் அப்படின்னா. எனக்கு இந்த பிள்ளை இதை தப்பாத தரிசனம் கண்டிச்சா என்னது அறியன்னு. சரி, என்ன உன் வாட்சிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வாட்சை பற்றி ஆண்டவர் பேசினார்? அப்போ அவர் சொன்னாள், நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவள். நான் படிக்கிற ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு ஒரு பணக்கார குடும்பத்து பெண். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்.
சில வாரங்களுக்கு முன்னால் எனக்கு பர்த்டே வந்தது, பிறந்த நாள். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணான். அது 2000 ரூபா விலை உள்ளது. 2000 ரூபான்றது இந்த பிள்ளைக்கு பெரிய தொகை. என்ன, அது பணக்கார வீட்டு பிள்ளை. அவங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி ஒன்று கொடுத்தா அது 2000 ரூபா, ரொம்ப அழகாக இருக்கும். அதை கட்டி இவன் என்ன பண்ணுறது, பிள்ளைக்கு சந்தோஷத்தில் நான் போய் எங்கள் வகுப்பில் இருக்க எல்லாரும் காமிச்சேன். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. டீச்சர் வந்தா, டீச்சர் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. என்ன, எனக்கு ஹாப்பி பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. டீச்சருக்கெல்லாம் சொல்லிட்டா, ஹெட்மிஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டா. இது கொஞ்ச நாளில் ஸ்கூல் முழுதும் பரவிட்டு. இவன் வாட்ச் கொடுத்தது என் ஃப்ரெண்டு கொடுத்தது என்ன, இவன் கொடுத்த வாட்ச் எல்லாம் சொல்லிட்டான். வீட்டில் அந்த தெருவில் விளையாட்டுக்கு எல்லா பிள்ளைங்களும் வாட்ச் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. யார் கொடுத்து, என் ஃப்ரெண்டு கொடுத்தது. என் ஃப்ரெண்டுக்கு என் மேலே ரொம்ப அன்பு, என் ஃப்ரெண்டு கொடுத்தது. பக்கத்து வீட்டு பெரியவங்க, ஆண்டி இதை பாருங்கள், வாட்ச் நல்லா இருக்கா, எல்லாருக்கும் சொல்லிட்டான். தெருவில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க, அவ்வளோ பேருக்கும் சொல்லிட்டான். அது அவளுக்கு சந்தோஷம், என் ஃப்ரெண்டு கொடுத்தது என்ன. இப்போ சரி, ஓகே, அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? இல்லை, இன்னைக்கு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு வந்தார். நான் பார்த்தேன், இயேசு பிரத்யட்சமாக அநேகரை சந்தித்ததாமா. அவர் வாட்சை பற்றி என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால், அவர் என் பக்கத்தில் நின்றார். அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், மகளே, உன் ஃப்ரெண்டு 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தத ஸ்கூல் முழுதும் சொல்லிட்டேன், தெரு முழுதும் சொல்லிட்டேன், வீடு வீடாக போய் சொல்லிட்டேன். உனக்காக என் ரத்தத்தையே சிந்தி என் உயிரையே சிலுவையில் கொடுத்தனே, என்னை பற்றி யாருக்காவது சொன்னியா? ஏசு என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்ட உடனே என் இருதயெல்லாம் நொறுங்கி போச்சு. அங்கே வாட்சை கழட்டி கீழே வச்சுட்டேன். இயேசுவே, இனி உம்மை பற்றி நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், டீச்சருக்கு சொல்லுவேன், என் தெருவில் சொல்லுவேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாள். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களே, இயேசு பற்றி பேசுகிறீங்களா? பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ட்ராவலில் பஸ்ஸில் போகும்போது மற்றவங்க உட்காந்து என்னென்னோ கதை பேசுகிறீங்களே, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இயேசு ரொம்ப அன்பானவர், உங்களையும் அவர் நேசிக்கிறான்னு சொன்னீங்களா? இயேசு பற்றி சொன்னீங்களா? இந்த நற்செய்தி, அதான நற்செய்தி, அதான சுவிசேஷம், அதுதானே வெளிச்சம். அந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்க. வெளிச்சத்தை பரவ செய்யுங்க. சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை பரவ செய்யுங்க. இன்னைக்கு இருளில் இருக்கிற மக்கள் யாராவது இந்த நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா? ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் எதிர்க்கிறாங்க, அடிக்க வர்றாங்க. இல்லை, அது ஒரு சில சின்ன கூட்டம், அவ்வளவுதான். நிறைய மக்கள் காத்திருக்கிறாங்க, எனக்கு யாராவது ஒரு நற்செய்தி சொல்ல மாட்டாங்களா, எங்கள் வாழ்க்கையை இருண்டு கிடக்குது, ஒரு வெளிச்சம் வராதா, ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி எப்படிலாம் சொல்ல, ட்ராக்ஸ் கொடுக்குற மூலமாக நீங்கள் சொல்லலாம். சாம் ஜபத்தோர் அண்ணன் கவர்மெண்டில் ஆஃபீஸராக வேலை செய்தாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்தாங்க. அப்போவே அவங்க கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அவங்க பக்கத்தில் தான் வீடு. தினம் ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ராக்ஸ் எடுத்துக்கொள்வாங்களாம், கைப்பிரதி எடுத்துக்கொண்டு இந்த ஸ்டேஷனில் பஸ், இந்த ட்ரெயினில் ஏறுவாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில், எல்லாம் வேலைக்கு போகல, வேகமாக ட்ராக்ஸ் கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு அந்த பெட்டி முழுதும் கொடுத்து முடிச்சுட்டு இறங்கிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப கோடம்பாக்கத்துக்கு வர ட்ரெயினில் ஏறிடுவாங்க. அங்கேருந்து இந்த ஸ்டேஷன் வரக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் புறப்பட்டு வேலைக்கு போவாங்களாம். அது மாதிரி கைப்பிரதி லட்சக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த கைப்பிரதி கொடுக்கும்போது ஒரு அனாயிண்டிங் அப்படியே பாஸ் ஆகும். எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிக்க பண்ணி கொடுக்க ஒரு அனாயிண்டிங், ஒரு வல்லம் அப்படியே பாஸ் ஆகுறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ட்ராக்ஸ் கொடுப்பதன் மூலம் இவ்வளோ பேர் தொடப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக அதை நினைக்காருங்க. அந்த கைப்பறிட்டு மூலமாக ஆத்மா தொடப்படும். ஒரு ஏழை ஊழியக்காரர் தினம் கொஞ்சம் கைப்பறதை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவார். அன்றைக்கு அவர் வியாதிப்பட்டு விட்டார். வியாதிப்பட்டு சுகமில்லாமல் படுக்கையில் இருந்தார். ஸ்கூலுக்கு போன அவருடைய சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற சின்ன தம்பி வீட்டுக்கு வந்தான்.
அப்பா ஊழியத்துக்கு போகலையாம்மான்னு கேட்டான். அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அப்பா படுத்திருக்கிறாங்க. இவன் போய் கேட்டா, அப்பா நீங்கள் இன்றைக்கி ஊழியத்துக்கு போகலையா? அப்பாவுக்கு செய்ய முடியலப்பா, நான் போக முடியல, சோகமெல்லாம் படுத்திருக்கிறேனே. நான் போட்டு அவங்களுக்கு பதிலாக நான் போய் இந்த ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு வரேன். அப்படியா, நீ போறியா? யார் செய்வான்னு நினச்சேன். ஆமாம் நான் போகிறேன்ப்பா. அவர் இந்த ட்ராக்ஸை ஜெபம் பண்ணி பையங்கையில் கொடுத்துட்டு வா. அவன் வீடு விடாமல் போய் கொடுத்தான். ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறார். ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவு மூடி இருந்தது. தட்டி பார்த்தான், யாருமே திறக்கலை. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான், யாருமே திறக்கலை. சைடில் பார்த்தா ஜன்னல் திறந்திருந்தார். அந்த ஜன்னல் வழியாக ஒரு ட்ராக்ஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் மாலை வீட்டுக்கு போனோன்னு, அப்பா எல்லா ட்ராக்ஸையும் கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொன்னான். அந்த ட்ராக்ஸை பின்னால் எங்கள் அப்பாவுடைய அட்ரஸ்ஸு இருக்கும். அடுத்த நாள் ஒரு மனிதர் அந்த அட்ரஸை வைத்து தேடி வந்தார். இதான உங்கள் அட்ரஸ்? ஆமாம். இந்த ட்ராக்ஸு நீங்கள் இந்த துண்டு பிரதி நீங்கள் போட்டதா? ஆமாம், என் பையன்தான் நேற்றுக்கு வந்து கொடுத்தா, அவங்க வீட்டுக்கு வந்தானான்னு சொல்லி. அப்போ இது எனக்கு விஷயம், இந்த சொல்லப்பட்ட இயேசுவை பற்றி எனக்கு தெரியணும், அதான் நான் அறிந்து கொள்ள வந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த கைப்பிரதி மாத்திரம் எங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா நான் இறந்து போயிருப்பேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஊழியர். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், ஏமாற்றங்கள், நேசிக்க யாரும் இல்லை. நான் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லி வீட்டு கதவை மூடி ஸ்டூல் போட்டு ஃபேனில் கயிற்றை மாட்டி என் கழுத்தில் கயிற்றை மாட்டி தொங்குகிற நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் கதவு திறக்கலை. நான் தான் சாக போறேன், இப்போ யாரும் என்னை தேடி வரமாட்டாங்களே. என்னை மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, கதவு தட்டினாங்க, கதவு திறக்கலை. நம்ம தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லி கயிற்றை கழுத்தில் மாட்டிட்டேன். ஜன்னல் வழியாக ஒரு பேப்பர் வந்து விழுந்தார். இது என்னது, ஒரு பேப்பர் வந்து விழுதுன்னு நான் கயிறை கழட்டிட்டு இறங்கி அதை பார்த்தேன். இதில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருந்தார். உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன் மேல் அக்கறை உள்ள ஒருவர் இருக்கிறார். அந்த செய்தியை வாசித்த போது எனக்குள்ள ஒரு மாற்றம். இப்படி என்னை நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா? என் மேல் அன்பு செலுத்தி எனக்காக மரித்த ஒரு ஆண்டவரா? அதனால நான் தற்கொலை எண்ணம் என்னை விட்டு மாறி இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்கய்யான்னு கேட்க வந்தேன் என்றார். அந்த சின்ன பையன் கொடுத்த ஒரு கைப்பிரதி ஒரு மனிதனை மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். நாங்கள் பலவிதமான ட்ராக்ஸ் வெளியிட்டிருக்கிறோம். அதில் ஒன்று மரணத்திற்கு பின், ஆஃப்டர் டெத். அது ஹிந்திலேயே மொழிபெயர்த்து, இந்தியாவில் பல லாங்குவேஜில் மொழிபெயர்த்து அனுப்புகிறோம். ஹிந்தியில் மொழிபெயர்த்து வட இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தோம். அங்குள்ள மிஷினரிகள் போய் கொடுத்தாங்க. ஒரு கடைக்காரர் கடையில் அவர் வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டார். அந்த வெளியில் இந்த ட்ராக்ஸ் மரணத்துக்கு பின் தெரிந்தது ஹிந்தியில். கடைக்கு ஒரு ஆள் பொருள் வாங்க வந்தார். அவர் வந்து இந்த எலிக்கு வைக்கிற மருந்து அது வாங்க வந்திருக்கிறார். அந்த மருந்தை கேட்டு கொண்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் பாக்கெட்டில் இருந்த அந்த கைப்பிரதியை பார்த்தார். மரணத்திற்கு பின் எழுதியிருந்தார். அந்த வார்த்தை அவரோட பேசி இருக்கிறது. அவர் கேட்டார், அது என்னது உங்கள் பாக்கெட்டில் இருக்குன்னா எடுத்து காமிச்சா அந்த ட்ராக்ஸ். இது ஒரு கைப்பிரதிங்க, அந்த கிறிஸ்தவங்க கொடுத்தாங்க, பிறகு வாசிக்கலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு தர்றீங்களான்னு கேட்டார். சரி வச்சுக்க கொடுத்துட்டார். இந்த ஆள் வீட்டில் போய் வாசித்தால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசு தான் தர முடியும். அதனால் தற்கொலை பண்ணி சாகிறது பிசாசு நரகத்தை கொண்டு போயிடுவான், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருந்தார். அது அவரை தொட்டார். தொட்டு அந்த மிஷினருடைய முகவரிக்கு தேடி போயிட்டார். அந்த மிஷினரி போய் சந்தித்து பேச போனவர் சொன்னார், நாங்கள் குடும்பமாக தற்கொலை பண்ணி சாக இருந்தோம், நான் அதுக்கு மருந்து வாங்க தான் கடைக்கு வந்தேன். அவருடைய பையில் இருந்த இந்த துண்டு பிரதியை நான் கேட்டு வாங்கினேன். அதை வாசித்த போது மரணம் முடிவரல, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அறிந்து கொண்டேன். மரண பிரச்சனைக்கு முடிவரல, இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டேன். இந்த இயேசு பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வர்றாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த குடும்பத்தை கொண்டு வந்து காமிச்சாங்க. அண்ணே
அந்த சின்ன கைப்பிரதி மூலமாக ஒரு குடும்பமே மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது ஒரு 10 கைப்பிரதி வச்சுக்கிடுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுங்க. நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கு கொடுங்க. எப்பவுமே கையில் வைத்து கொள்ளுங்க. ஒரு 2 பேருக்கு கொடுங்க. அன்பா செய்தி பரவ பண்ணுங்க. இந்த நற்செய்தியை பரவ செய்யுங்க. இந்த நற்செய்தியை இப்போ சொல்லிக்கொண்டே இருங்க. என் காரில் இப்பவும் இந்த ட்ராக்ஸ் அந்த காஸ்பல் வச்சுருப்போம். ஒரு டீ குடிக்க இறங்குறோம், சாப்பிட இறங்குனா அங்கே அந்த காரை ஒழுங்கு பண்ணி அனுப்புறதுக்கே சில ஆட்கள் இருப்பாங்க. அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஏசு நேசிக்கிறான்னு கும்பிட்டு வாங்கிக்கொள்ளும். சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதில் இந்த இயேசை பற்றி இருக்க வாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னென்ன விதத்தில் இந்த இயேசுவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இந்த வெளிச்சத்தை பரவ செய்யுங்க. சுவிசேஷ வெளிச்சம், இயேசுவின் வெளிச்சத்தை நீங்கள் பரவ செய்யணும். அப்போ தான் அந்த இருளை நம்ம ஜெயிக்க முடியும். இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும். அப்போ அது மாத்திரம் இல்லை, சுவிசேஷ பிரதி மாத்திரம் இல்லை, தெரு பிரசங்கம் பண்ணலாம். தெருவில் போய் நின்று இயேசுவை அறிவிப்பது, இயேசுவை சொல்லுவது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுவிசேஷம் அறிவிப்பது. மூடி பிரசங்கியார் ஒரு நாள் அவர் பெரிய கூட்டத்தில் பேசுகிறவர். ஆனால் தனிப்பட்ட ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறது அவருடைய ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு நாள் அவர் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு தெருவழியாக நடந்து வரும்போது ஒரு தெருவை கடக்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், இதில் நின்று செய்தி சொல்லு, காஸ்பல் சொல்லு அப்படின்னாராம். உடனே மூடி பிரசங்கியார் நின்று பார்த்தா அந்த தெருவில் ஆட்களே இல்லை. வீடு இருக்குது, ஆட்களே நடமாட்டம் இல்லை. ஒரு தலையுமே தெரியலையே ஆண்டவரே, இதில் யாருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது? நீ வாயை திறந்து பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான். மூடி பிரசங்கியார் அந்த தெருவில் நின்று சத்தமாக ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணார். சமாதானம், இயேசுவை பற்றி நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தார். யாருமே கண்ணுக்கு தெரியல, ஆளே இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு மேல் கூரையில் அந்த கூரையை ரிப்பேர் பண்ணுற ஒருத்த வேலை செய்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுடைய காதல் இந்த சத்தம் விழுந்து அவன் தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மூடி பிரசங்காரை தேடி வந்து போயிட்டான். நான் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷம் வல்லமை உள்ளது. பாவிகளை மனம் திரும்ப செய்ய வல்லமை உள்ளது. சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அது மனிதருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதைத்தான் நிறைய பேர் மதம் மாற்றுறாங்க. நம்ம மதம் மாற்றுவதில்லை. மதத்தை பற்றி நம்ம பேசுவது இல்லை. எந்த கைப்பறுதியிலும் மதத்தை பற்றி நம்ம எழுதுவது இல்லை. ஏனென்றால் இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை மத மாற்றங்கள், மதத்தை பரப்புங்கள் இயேசு சொல்லவே இல்லை. நற்செய்தியே சொல்லுங்கன்னார். அந்த நற்செய்தியை தான் பிரசங்கிக்கிறோம், நற்செய்தியை தான் அறிவிக்கிறோம். ஆனால் அவங்க பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மதத்தை பரப்புறாங்க, மதம் மாத்துறாங்கன்னு சொல்லி பிசாசானவன் பொய்யானதை திரும்ப 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 சொல்லி சுவிசேஷத்தை தடுக்க நினைக்கிறான். ஆனால் சாத்தானால் அதை தடுத்து விடவே முடியாது. ஏனென்றால் இது இயேசுவனுடைய கட்டளை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது. அதனால நம்ம அறிவித்தே ஆகணும். இந்த சுவிசேஷத்துக்காக உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. கோடிகளில் இரத்த சாட்சியா மரித்தவங்க உலக அளவில் இருக்கிறாங்க. யாருமே பயப்படாம சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சுவிசேஷத்திற்கு என்று ஒரு வல்லமை உண்டு. அதனால் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வாசித்தீங்கன்னா, பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகன் அவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போகிறார். சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அங்கே போய் என்ன செய்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா. யாரை குறித்து பிரசங்கித்தான்? கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அதான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி. இயேசுவை அறிவிப்பது, அதான் அதில் தான் கவனம் செலுத்தணும். அப்பொழுது பிரசங்கித்தான். அப்பொழுது பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அங்கே அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. சுவிசேஷம் அறிவிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என்ன நடந்தது?
அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அசுத்தாவெல்லாம் புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்க. பிசாசு போனது, வியாதியஸ்தர் குணமாக்கப்பட்டாங்க. கடைசியில் என்ன நடந்தது? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுதான் வெளிச்சம். இருள் விலகி வெளிச்சம் வந்தவுடனே மக்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. கிராமம் கிராமமாக இந்த சந்தோஷம் வர வேண்டும். பட்டணம் பட்டணமாக இந்த சந்தோஷம் வர வேண்டும். இந்த சந்தோஷம் வர வேண்டுமானால் வெளிச்சம் பரவ வேண்டும். அதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சுவிசேஷம் என்பது அல்ல. எத்தனை பேர் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இந்த வெளிச்சத்தை பரவ செய்யணும். இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ரட்சகரை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். அது நம்ம இது விழுந்த கடமை. அப்போ நம்ம அவங்க என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்களேன். பிலிப்பு போகிறார். இப்போ நமக்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணால் எங்களுக்கு வால் போஸ்ட் அடித்து ஒட்டிடுவாங்க. இந்த தேதியில் இந்த இடத்துல மோகன்லால் பிரசங்கம் பண்ணுகிறார், நோட்டீஸ் அடித்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கிரவுண்டை ஒழுங்கு பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு மைக் செட்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போனால் வரவேற்கிறதுக்கு ஒரு பெருக்கூட்டமே நிற்கும். நம்மளை வரவேற்று கொண்டு போய் தங்க வச்சு கூட்டத்துக்கான ஆயத்தம். அதில் நம்ம பிரசங்கம் பண்ணோம். மியூசிக் டீம் இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாமே ரெடியாக இருக்கும், செய்கிறோம். பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போன போது யார் அவரை கூப்பிட்டது? ஒருத்தரும் அவரை இன்வைட் பண்ணல. லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்களா? அங்கே வால் போஸ்ட் அடித்து ஓட்டினாங்களா? பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் வருகிறார், அற்புத சுகமளிக்கிற கூட்டம். வால் போஸ்ட் அடித்து ஓட்டினாங்களா? இல்லை. ஹேண்ட் பில்ஸ் கொடுத்தாங்களா? இல்லை. ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா? இல்லை. அங்கே ஸ்டேஜ் போட வச்சுருந்ததா? இல்லை. இவர் போனால் இவர் ஊழியக்காரர் வாங்கப்பா எல்லாம் வரவேற்கலான்னு யாராவது வந்தாங்களா? இல்லை. அங்கே மைக் செட் இருந்ததா? இல்லை. பாட்டு பாட ஆள் இருந்தா? இல்லை. ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி ஆவியானவர் சொல்கிறார், நீ போ பிரசங்கம் பண்ண. என்ன நடந்திருக்கும்? இவர் போய் பிலிப்பு போய் நின்னா அங்கே எல்லோரும் அவங்கவுங்க கடைக்கு போயிருப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கும் தெருக்களில். அப்படி தான் எல்லாரும் சாதாரணமாக கிராமம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பட்டணத்தில். இவர் என்ன பண்ணியிருப்பார் யோசித்து பார்த்தா நான் இதை பிலிப்பை போய் பிரசங்கித்தான் என்ன பண்ணியிருப்பார்? எப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணியிருப்பார்? என்ன செஞ்சிருப்பார்? நமக்கு அவர் கையில் பைபிளும் கிடையாது. அந்த காலத்தில் பைபிளும் கிடையாது, இல்லை பைபிளும் கிடையாது, மெகாஃபோனும் கிடையாது. எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். என்ன நடந்திருக்கும்? பிலிப்பு போய் நின்று இருப்பார். எல்லாம் கடை, வீடு, பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்பாங்க, ஆட்கள் நடந்து போயிட்டு வந்திருப்பாங்க, மார்க்கெட்லாம் இருந்திருக்கும். என்ன நடந்திருக்கணும் இருப்பேன். எல்லாம் கைத்தட்டி எல்லாம் கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கவனிங்க. இந்த சமாரியா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன், எல்லாம் கவனிங்கன்னு கைத்தட்டின உடனே எல்லாம் திரும்பி பார்த்துருப்பாங்க. என்னடா அது ரோட்டில் என்னென்ன ஒரு ஆள் சத்தம் போடுறான், நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்கிறான், என்ன தான் சொல்கிறான்னு கேட்போமேன்னு கொஞ்சம் மக்கள் கூடி வந்திருப்பாங்க. கூடி வந்த உடனே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே பிசாசு அலேறி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு பிசாசு ஓடி இருக்கும். இதை பார்த்த உடனே கூட்டம் இன்னும் பெருசாக வந்திருக்கும். ஓ பிசாசெல்லாம் ஓடிதுப்பா, இந்த ஆள் சொன்னால் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ வியாதியஸ்தர் குணமாக்கப்படுறாங்க, அற்புதம் நடக்குது. அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டார். என்னால் வெளிச்சம் வந்து விட்டாரு, இருள் விலகி விட்டாரு. இதான் நடந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மெட்ராஸில் ஒரு சமயம் பார்த்தேன், மவுண்ட் ரோட்டில் எவ்வளோ கூட்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தது ஒரு வெள்ளைக்கார சகோதரர். அவர் தலையில் தொப்பியெல்லாம் வச்சுருந்தார். ஒரு சின்ன பையன், ஒரு பையனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். நான் பார்த்துக்க மவுண்ட் ரோட்டில் ஒரு முக்கியமான இடத்துல, ரோடு திரும்புகிற இடத்துல ஆட்களும் போய்கிட்டே இருக்காங்க. இந்த தொப்பியை அப்படி கழட்டி அப்படி போட்டார் கீழே. என்னடா தொப்பியை கழட்டி கீழே போடுறான், சுற்றி ஓடுறாரு கை தட்டிக்கிட்டே. அந்த சின்ன பையனை ஓடுறான், இந்த தகப்பன் மகனும் அந்த தொப்பியை சுற்றி சுற்றி ஓடுறாங்க. அப்படியே இவங்க என்னதான் மேஜிக் காமிக்க போகிறாங்கன்னு ஒரு கூட்டமே கூட்டிட்டாங்க. உண்மையில் நான் அந்த கூட்டத்தில் நிற்கிறேன், என்ன சொல்ல போகிறார் இவருன்னு. தொப்பி எடுத்து தலையில் வச்சார், எடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு காஸ்பல் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், மவுண்ட் ரோடில் செஞ்ச மக்களை தன் பக்கமாக இழுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவார். அப்போ இப்போ நீங்கள் ஒரு டீமாக போனீங்கன்னா இப்போ எத்தனை வசதி வந்துட்டு, கிட்டார் கொண்டு போகலாம், அக்கார்டியன் கொண்டு போகலாம், நீங்கள் மெகாஃபோன் வைத்து கொள்ளலாம். இப்போ எவ்வளோ வசதி வந்துட்டு. ஒரு கிராமத்தில் போய் பாட்டு பாடினீங்கன்னா மக்கள்லாம் உங்களை எட்டி பார்ப்பாங்க.
எதுக்கு வந்திருக்கிறாங்க? சுவிசேஷம் சொல்லலாம். நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சுவிசேஷத்தை கிராமங்கள் அறிவிப்பார். அப்போ தான் அற்புதம் நடக்கும். இங்கே கொஞ்சம் இந்த வஞ்ச சட்டை போட்டு கொஞ்சம் பாய்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்க 3 வருஷம் நீங்கள் என் கூட இருக்கணும், இயேசுடைய சீசைகள் இருந்த மாதிரி சொல்லி அவங்கள ஊழியத்தில் வச்சுருக்க ஒரு 27 பேர். 1 வருஷம் ஆச்சு. அவன்கிட்ட சொல்லியாச்சு, நோ செல்ஃபோன், நோ இன்டர்நெட்டு, ஒரு கனெக்ஷன், ஒன்றும் பார்க்கப்படாது, பைபிள், இயேசு, ஜெபம், சுவிசேஷம், அதுக்கு மட்டும்தான் வா அப்படின்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு. அவங்க செல்ஃபோனு யூடியூப்லாம் பார்க்குறதே கிடையாது, செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது கிடையாது. கேட்டு பாருங்கள், 1 வருஷம் ஆச்சு. காலையில் 4 மணிக்கு எழுப்புனா 10 மணி வரைக்கும் ஜெபம், வசனம், அப்புறம் ஊழியம் செய்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது, பிசாசை துரத்துறது, வியாதிஸ்தரை குணமாக. இப்போ அவங்க கிராமம் போய் கலக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போனாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு வயசான ஐயா உட்காந்துருந்தார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா அந்த சோகமாக பார்த்தார். இயேசு நேசிக்கிறார, உள்ளே போய் பாருங்கன்னார். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சகோதரி பிசாசு பிடிச்ச மூலையில் அப்படி முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தார்கிட்ட விசாரிச்சா சொல்கிறாங்க, மருமகள் அவள் கொஞ்ச நாள் அப்படி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, எங்கெங்கேயோ பணம் செலவு பண்ணி எல்லா கடவுள்கிட்டையும் போய் பார்த்துட்டோம், ஆஸ்பத்திரி பார்த்து ஒன்றும் சரியாகலை, என்ன பண்ணுங்க, குடும்பமே நிம்மதி இழந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சின்ன பையங்க தானே, இவங்க போனாங்க. நாங்கள் போய் ஜெபிக்கட்டுமா, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால ஓடியே போயிட்டு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓடியே போயிட்டு சார். அந்த அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மருமகள் எழும்புனாங்க, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், காய் போடவா, டீ போடவான்னு வந்துட்டு அந்த அப்பா அந்த ஐயா பார்க்குறாரு, என்ன ஐயா பண்ணீங்க, என்னையா ஆச்சு, நாங்கள் எங்கேயும் கொண்டு போய் ஒன்றுமே நடக்கலை, என்னையா மந்திரம் போட்டீங்க? இயேசுன்ற ஒரு மந்திரம் தான் பிசாசு ஓடுகிறாரு. குடும்பம் பாருங்க, இருளில் இருந்தாங்க. அந்த குடும்பம் இருளுக்குள்ள இருந்தது. என்ன பண்ணுன்னு தெரியலையே, எங்க போறதுன்னு தெரியலையே, நிம்மதி இழந்த இருளுக்குள் இருந்தது. வெளிச்சத்தை கொண்டு போன உடனே குடும்பமே மகிழ்ச்சியாகி விட்டது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீ போ என்று சொல்லுகிறார். வாரத்தில் ஒரு நாளாவது புறப்பட்டு போங்க, கிராமங்களுக்குள்ள போங்க, தெருக்கள்ல போங்க, இருளுக்குள்ள இருக்கிற மக்கள் மத்தியில போங்க, வெளிச்சத்தை கொண்டு போங்க. அல்லேலூயா. அப்பதான் அற்புதம் நடக்கும். போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தான் உங்க மேல ஊற்ற போகிறார். இன்னையிலிருந்து உங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் உங்களை இனி ஆவியானவர் துரத்தி கொண்டே இருப்பார். வேலை முடிச்சுட்டு வீட்டு வந்தீங்களா, காப்பி குடிச்சிட்டு அந்த தெருவுக்கு போ, இந்த தெருவுக்கு போன ஆவியானவர் உங்களை விரட்டி கொண்டு போவார். போய் சொல்லணும், அறிவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பயங்க அறிவிக்கிறேன்னாக்கி யாராவது கேள்வி கேட்டேன். நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஷை டைப், யார்கிட்டையும் பேச மாட்டேன் வாலிப நாட்களில். அது மாதிரி யார்கிட்டையும் பழக மாட்டேன். நான் தனியாக இருப்பேன், அவ்வளோதான். யார்கிட்டையும் பார்த்தா பேசினா விட பயமாக இருக்கும். அப்படி போய்ட்டு தான் ட்ராக்ஸ் கொடுக்க வச்சார், பிரசங்கம் பண்ண வச்சார். தெரு பிரசங்கம். நான் முதல் பிரசங்கம் பண்ண தெருவில் தான். ஐ ஸ்ட்ரீட் ப்ரீச்சர், தெரு பிரசங்கியா. இப்போவும் அது மாதிரி தெரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு விளங்குது, புரியுதுன்னு வர்றாங்க. தெரு பிரசங்கம் தான் நான் பண்ணேன். மெட்ராஸில் நான் இருக்கும்போது, மெட்ராஸில் தான் முதல்ல தெரு பிரசங்கம் ஆரம்பித்தார். நான் முதல்ல பார்த்தது தெரு பிரசங்கத்தெல்லாம் மதுரையில் நரிமேடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் ஸ்டீபன் ஐயான்னு நல்ல ஒரு தெய்வ மனிதர் இருந்தாங்க. நான் வாலிப நாட்களில் அங்கே சில மாதங்கள் மதுரையில் இருந்தபோது சர்ச்சுக்கு போவேன். ஆராதனை முடிஞ்ச உடனே மத்தியானத்துக்கு மேலே எல்லா வாலிபர்லாம் வர சொல்லிடுவாங்க. 40-50 பேர் வந்துடுவாங்க. 2 டீமாக பிரித்து இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, ட்ரம்மு ட்ராக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ நான் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறேன். திருப்பிரசங்கம் பண்ணலாம். அப்போ கூர்ந்து கவனிப்பேன். இப்படிலாம் பேசுகிறாங்க, ஜனங்களுக்கு சொல்கிறாங்கன்னு. எனக்கு ஆசை இந்த இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆசைப்படணும். அதன் பிறகு தெருவில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல தெருக்களில் தான் முதல் பிரசங்கம். என்னுடைய பிரசங்கம்லாம் முதல்ல தெருவில் தான். நான் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன் மெட்ராஸில். நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. முதல்ல பைபிள் காலேஜுக்கு படிக்க போகும்னாலே தெரு பிரசங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதெல்லாம். 3ஆவது வருஷம் வரும்போது தான் பிரசங்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஹவு டு ப்ரீச், அதை பற்றி என்னென்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணும் அதெல்லாம். நான் ஃபஸ்ட் இயர் தான். அப்போ ஒரு டீம் காஸ்பல் ஒர்க் அனுப்புவாங்க, ஒரு டீம் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அனுப்புவாங்க,
ஒரு டீம் ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் டீமாக அனுப்புவாங்க, ஒரு டீம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு டீம் விளையாடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் காஸ்பல் அறிவிக்கிற டைம். நானும் போனேன். எங்கள் அதில் ஃபஸ்ட்டு தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் எல்லாம் இருப்பாங்க, பெரிய சீனியர்லாம் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டு போவார். அந்த பிரசவாங்க வீதிகளில் அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் போனால், யார் பிரசங்கம் பண்ண போகிறீங்க? பாட்டு பாடிட்டு நிற்போம் வாலிபர்கள் ஒரு 15-20 பேர். ஹூ இஸ் கோயிங் டு ப்ரீச் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்பாங்க. நான் முதல் ஆள் நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியா? என்ன ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே இவர்? என்ன இல்லை நான் பேசுகிறேன்னு. பேசுங்கன்னா நான் அதில் நின்று பேசுவேன். ஒரு வசனத்தை வச்சு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அழகாக சுவிசேஷம் சொல்லி, இந்த இயேசு வேணும்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அங்கே ஆல்ட்ருக்கெல்லாம் கொடுத்துருவேன் நான். அது முடிஞ்சது. அடுத்த தெருவுக்கு போனோம், அடுத்த தெருவில் பாட்டு பாடினோம். இங்கே ஹூ இஸ் கோயிங் டு ப்ரீச்? 4th இயர் சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் பின்னால் ஒதுங்கிடுவோம் பயந்து. நான் முதல்ல கை வைத்துருவேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு. அங்கே இன்னொரு வசனத்தை வச்சு பேச வைப்பார். ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வசனத்தை வச்சு வித்தியாசமாக சுவிசேஷ செய்தி. அந்த அபிஷேகம் வந்துட்டா உங்களை அப்படி நடத்தும். ஒரு தெருவில் நான் வருத்தப்பட்ட பாரசமங்கள் எல்லாரும் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் இயேசு சொல்லுகிற இளைப்பாறுதலை பற்றி. அடுத்த தெருவுக்கு போனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் இயேசு சொல்லுகிறார். சமாதானம் என்ன சமாதானம் ஏன் பாதிக்கப்படுது? சமாதானத்தை கொடுக்க இயேசு ரத்த சிந்தினார், அதை பற்றி பேசிடுவேன். அடுத்த தெருவுக்கு போனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்களை கவலை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். விதவிதமாக மெசேஜ் கொடுப்பேன். எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு, எப்படி நான் அதெல்லாம் பேசுகிறேன். எனக்கு பயம், நான் ஷை டைப் ஆச்சே. எப்படி ஆவியானுடைய அபிஷேகம் வந்துட்டா நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு பிரசங்கம். அதனால எங்களுக்கு விளையாட்டு ஜெபிக்கிற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, காலேஜ் முழுது செய்தி பரவிட்டு அவங்க லீடர் கூடுவாங்க, இந்த மோகன்லாசஸ் என் கூட அனுப்புங்க தெரு பிரசங்கத்துக்கு என்ன. அதனால டெய்லி எனக்கு தெரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு வந்துடும், ஒவ்வொருத்தர் கூட்டு போயிடுவாங்க. அதனால எல்லாம் என்னை ஆச்சரியமாக பார்த்து காலேஜில் எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ரெடிமேட் பிரசங்கியா. எங்கே விட்டாலும் பிரசங்கம் பண்ணிடுறாரு ஐயா. இந்த தெருவில் இப்போ குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்பேன் நான், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே தான் என்னை கத்தர் பயிற்சி வைத்தார். தெருவில் மெட்ராஸில் 3 மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் 3 மார்க்கெட், அங்கே போய் நின்று பாட்டு பாடுவோம். கைத்தட்டி எல்லாம் பாட்டோன்னா ஒரு 40-50 பேர் வந்துடுவாங்க. வாலிப்பைங்க எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறாங்களேன்னு. அங்கே ஒரு சாட்சி, ஒருத்தர் 5 நிமிஷம் சாட்சி, 7 நிமிஷம் செய்து அங்கே ஆற்றுக்கால் கொடுத்து கை வைத்து ஒப்பு கொடுப்பாங்க, இந்த ஏசு எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி ஊழியர் மெட்ராஸ் கடற்கரையில் மெரினா பீச்சில் வாரம் போய் பிரசங்கம் பண்ணி ஊழியர் செய்திருக்கிறோம். மின்ட்ரில் தங்கச்சாலைன்னு ஒரு இடம், அங்கே ஒரு சினிமா தேட்டர் இருக்குது. 6 மணிக்கெல்லாம் முதல் ஷோ உள்ளே போய் கதவெல்லாம் மூடிடுவாங்க, இடம் ஃப்ரீயாக இருக்கும். சைக்கிளில் போவோம் நாங்கள். சைக்கிளில் போய் வரிசையாக ஒரு 20-30 சைக்கிளை நிறுத்திட்டு பாட்டு பாடினா ஜனங்க வந்துடுவாங்க. நம்ம ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு சமயம் எங்கள் சர்ச்சில் இருந்து பாடி, சர்ச்சில் இருந்து சென்னையில், அப்போ ஆவடி அந்த 51 பக்கம் உரக்கடன்னு ஒன்று இருக்குது, 51 பக்கம் உரக்கடம். அப்போ அது கிராம பகுதி. ஊழியத்துக்காய் போனோம். சபையில் அங்கே ஐயரெல்லாம் நல்லா அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்த ஐயர்லாம் அபிஷேகம் பெற்றவங்க. அதனால் ஊழியம் செய்யணும் உற்சாகமாக கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் 30-40 பேர் போயிருக்கிறோம். ட்ரம்மெல்லாம் அடித்து பாட்டு ஒரு 3 சந்தி இருக்கிற இடத்துல. அப்போ யார் பிரசங்கம் பண்ண? நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி போய் நின்று பைபிளை கையில் வச்சுட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணேன். சத்தமாக நான் பேசுகிறேன், சத்தமாக பேசுகிறேன். அப்போ மைக் அதெல்லாம் கிடையாது, மெகாஃபோன்லாம் கிடையாது. சத்தமாக நின்று பேசுகிறேன் நான். பின்னால் எல்லாம் நிற்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆள் வந்தான் பாருங்கள், குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வர்றான். வரும்போதே என்ன சொல்ல, டேய் பேசாத நிறுத்துன்றான். அப்படி சொல்கிறான், பேசாத நிறுத்து, இயேசுவை பற்றி பேசாத, காந்தியை பற்றி பேசு, நேருவை பற்றி பேசு, இயேசுவை பற்றி அப்படிதான் சொல்கிறான். அவன் சத்தம் போட்டுக்கிட்டு அவன் வந்துக்கிட்டே இருக்கிறான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, மக்கள் இந்த சைடில் இந்த சைடெலாம் நின்று கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்களும் போய் கேட்குறாங்க. இவன் அப்படியே வர்றான், தள்ளாடிக்கிட்டே வர்றானா, திடீர்னு கத்தி எடுத்துட்டான். ஒரு கத்தி அப்படி வச்சுட்டு கத்தி தூக்கிட்டு வர்றான். எப்படி இருக்கும், என்னை நோக்கி வர்றான். எப்படி இருக்கும், எல்லாம் பின்னாலுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நான் பார்க்குறேன், ஆண்டவரை கத்தி தூக்கிட்டு வர்றான், என்ன நடக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு பேசுடான்ட்டார். கண்ணை திறந்து பார்த்தா தானே கத்தி தூக்கிட்டு வர்றது தெரியும். கண்ணை மூடிட்டு பேசுனேன். டக்குன்னு கண்ணை மூடிட்டேன்.
கண்ணை மூடிட்டு தொடர்ந்து பேசுகிறேன். இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார், சமாதானம் தருவார்னு வசனத்தை சொல்லி, இந்த இயேசு வேணும்னா வாங்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறக்கிறேன். இந்த ஆள் முழங்கால் போட்டு நிற்கிறார். முதல் ஆளா உண்மையில் முழங்கால் போட்டுன்னு எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். அந்த ஆள் ஒப்பு கொடுத்தார். அன்னைக்கு நல்லா பார்த்தேன். இது மாதிரி சுவிசேஷ அறிவிக்கு போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அற்புதங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே பிசாசு ஓடும், சப்பாண்டி நடப்பாங்க, அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா இயேசு உங்களோடு கூட வருவார். நீங்கள் சுவிசேஷ அறிவிக்க போனால் தனியாக போக மாட்டீங்க, உங்களோட இயேசு வருவார். இயேசு வந்தால் இயேசு தனியாவா வருவார்? அவருடைய தூதர்கள்லாம் இயேசுவை போறார் வாங்கப்பா, ஒரு படையாகத்தான் நீங்கள் சுவிசேஷ அறிவிக்க போவீங்க. நீங்க தனிமையோ அல்ல, பரலோகமே உங்க பின்னால நிற்கும். தைரியமா போய் அறிவிங்க. சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்யணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷ செய்தியை நம்ம சொல்லணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், ரெண்டு காரியம் சொல்லிட்டு ஜெபிக்க போகிற. ஒன்று, ஆண்டவருடைய மனதுருக்கம், ஆத்துமாக்களை குறித்த பாரம் அந்த அபிஷேகத்தின் மூலமா உங்களுக்குள்ள இறங்கி வரும். அந்த அதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை தரும்போது ஆத்மா பாரம் உங்களுக்குள்ள உண்டாகும், மனதுருக்கம் உங்களுக்குள்ள உண்டாகும். இயேசு செய்த ஊழியத்தை பாருங்க. இயேசு எந்த இடத்துலையாவது நான் அற்புதம் செய்கிறேன், சவால் விடுறேன், சப்பானி கூட்டுவாங்க, குருடரை கூட்டுவாங்க, ஐ கேன் ஹீல் எனி டிசீஸ், இயேசு எந்த இடத்துல அப்படி சொன்னாரா? சொல்லலை. வா நான் சுகமாக்குறேன், நீ வா சுகமாக்குறேன் அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை. பின்னே அவர் அற்புதம் செய்தார். மத்தேயு 14:14 மனதுருகி இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அவர்களில் வியாதியாஸ்தராய் இருந்தவளை குணமாக்கினார். அவருடைய மனதுருக்கம்தான் அற்புதத்தை கொண்டு வந்தார். இயேசு எந்த இடத்துல பெருமையாலாம் பேசலை, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படிலாம் போய் சேலஞ்ச் பண்ணுறலாம் அப்படிலாம் சொல்ல, மனதுருகி அற்புதம் செய்த ஜனங்களை பார்க்கிறார். ஒரு மனதுருக்கம் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனதுருகினார் என்பதாய் பார்க்க. மத்தேயு 15:32 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். Jesus was moved with compassion. அவருடைய இருதயத்துக்குள்ள ஜனங்களை குறித்த பாரம் உண்டானது. ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொல்றார். மத்தேயு 6:34 வாசித்து பாருங்க. இயேசு கொஞ்சம் இளைப்பாறலான்னு அக்கறைக்கு போகலாம், சீசரை ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், தொடர்ந்து ஊழியம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவர் படகுல போனால் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இயேசு அந்த பக்கம் போகிறாரு படகுல. கலிலேயா கடல் நல்லா தெரியும், மலை மேலேருந்து பார்த்தா எல்லாரும் இயேசு போய் சேர்றதுக்குள்ளே மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்களே. ஆண்டவர் கோவப்படலை, எரிச்சல் படலை. அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு, ஜனங்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவளுமாய் இருந்தபடியால் மனதுருகி அநேக காரியத்தை அவளுக்கு பிரசங்கம் பண்ணினார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், மனதுருக்கத்தினால பிரசங்கம் பண்ணினார், மனதுருக்கத்தினால சுகம் கொடுத்தார், மனதுருக்கத்தினால ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார். இந்த மனதுருக்கம் நமக்கு அவசியம். அந்த மனதுருக்கம் வந்தால் தான் அந்த பாரம், மக்களை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்குள்ளே உண்டாகும். அந்த அபிஷேகம் வரும்போது அந்த மனதுருக்கம் நமக்குள்ளே வரும். ரெண்டாவது, இந்த ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு தான் வரங்களை தேவன் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வசனங்கள், அதில் சொல்லப்பட்ட ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாச வரம், குணமளிக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், உரைத்தல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், 9 வரங்கள். நீங்கள் சுவிசேஷம் தாகத்தோட பாரத்தோட அறிவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனை வரங்களும் உங்கள் மூலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார்.
முக்கியமாய் வல்லமை வரங்கள், வெளிப்பாட்டு வரங்கள், அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை உணர்த்துகிற வசனம், அது வெளிப்பாட்டு வரம். அல்லேலூயா. அது வெளிப்பாட்டு வரம் வெளிப்படும். அற்புதங்களை செய்கிற சக்தி, குணமளிக்கிற வரம் வெளிப்படும். சமீபத்தில் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, ஒரு 4-5 பெண் பிள்ளைகள் ஊழியம் செய்ய போனாங்க கிராமத்துக்கு. பெண் பிள்ளைகள் போய் சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க. அங்கே ஒரு மத தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஆள் வந்துட்டான். இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது, எல்லாம் மதம் மாத்துறீங்களா அப்படின்னா. நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம், இந்தியாவில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது சொல்கிறோம், நீ உன் கடவுளை பற்றி சொல்லு அப்படின்னு. அவன் அதெல்லாம் முடியாதுன்னு கையெல்லாம் முஸ்திலாம் தூக்கிட்டு வந்தான். அடிக்க அவன் பயப்படவே இல்லை. என்னை அடிச்சிருவேன், நீ அடிக்க முடியுமா? நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், எங்களுக்கு உரிமை இருக்கிறாரு, இயேசு எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், இந்திய சட்டத்தில் உரிமை இருக்குது, இயேசுவை பற்றி சொல்லுவேன். சொன்ன அடிப்பியா நீ அப்படின்னு அந்த பெண் பிள்ளை தைரியமாக பேசினேன், பயந்து ஓடலை. ஐயோ அம்மான்னு சொல்ல தைரியம், அடிப்பியா நீ? அடித்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னை அடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்து அப்படின்னு அவன் நாடி போயிட்டான். இவன் பொண்டாட்டி அடிக்கிறது இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் வெளிப்படுத்தி காமிச்சிட சொல்லு அது அப்படின்னாரு. அதான் வெளிப்பாட்டு வரோம். அவன் பயந்து ஓடியே போயிட்டான். இதுக்கு மேலே என்னன்னா நம்முடைய ரகசியத்தெல்லாம் இந்த பிள்ளை சொல்லிவிடுது. நீ இந்த மாதிரி வரத்தோட இப்போ ஊழியம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. இனிமேல் இந்த மாதிரி வரத்தோட வல்லமையோட போய் நீங்க தெருவில் நிக்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா அந்த வரம் வெளிப்பட போகிறது. வெளிப்பாட்டு வரம் வெளிப்பட போகிறது. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்பட போகிறது. ஆமென். சுகமளிக்கிற வரம் வெளிப்பட போகிறது. நீங்க கையை நீட்டி ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கும். யாதேச சுகம் அடைவாங்க. டேவிட் கணேசன் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? அவர் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். இயேசு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறார். அழுகிற சத்தத்தை கேட்டேன்னு, ஏன் இவங்க அழுகிறாங்க, எனக்கு அழுக சத்தம் கேட்குது என்ன ஒருத்தர்கிட்ட கேட்டால், இயேசு தான் ஜனங்களுக்காக அழுகிற கடவுள்னு பைபிள்லேருந்து எடுத்து காமிச்ச உடனே, அப்போ நான் இவர் அழுகையை நிறுத்த என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் சொல்லி இந்த இயேசுவை பற்றின்னு ஒன்று. இவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். பெருசாக சபைக்கு போய் நிறைய தெரியாது. கிராமங்கிற வீடு விட போய் இயேசு உங்களுக்காக அழுகிறாரு, பாவம் செய்யாதுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு அழுகிறாரு, நீங்கள் பாவம் செய்யாதுங்க, இயேசு, இதுதான் அவங்களுக்கு தெரியுமா? இதுதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. முதல்ல தனி ஆளாக போய் வீடு விட போய் சொல்லுவாராம். ஒரு கிராமத்தில் போய் சொன்னார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக அழுகிறாரு, நீங்கள் தயவுசெய்து பாவம் செய்யாதுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க என்ன. இந்த ஆள் இயேசு பற்றி சொல்லிக்கிட்டே வர்றான்னு பார்த்தா, ஒரு வீட்டில் ஒரு கூட்டமாக ஆட்கள்லாம் நிற்கிறாங்களாம். என்னன்னு பார்த்தா வயசான ஒரு பாட்டியமாக உயிர் ஊசலாடுது, இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இழுத்துக்கிட்டு இருந்த உடனே, இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சுகம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களே, வால் போஸ்ட் ஓட்டுவாங்க, கூட்டெல்லாம் நடத்துவாங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்கிற ஒரு தம்பி வந்திருக்கிறானே, அவனை கூப்பிட்டு வந்தாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு சுகமாக்குவார், விடுதலை தருவார். ஆமாம் தருவார். இந்த பாட்டி வியாதியில் சாக்கு கிடக்குறாங்க, நீ இயேசுக்கிட்ட சொல்லி சுகமாக்குன்னு. இவருக்கு வியாதியஸ்தருக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சாலும் இயேசு உங்களுக்கு அழுகிறாரு, மனம் திரும்புங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு அழுகிறார், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அவருக்கு தெரிஞ்சதை, இதை தான் வீடு விட சொல்லிக்கிட்டு வர்றார். இவர் பார்த்தார், என்னடா இதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க, நமக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நீ ஜெபம் பண்ணி உங்களை சுகமாக்கு, இயேசு சுகமாக்குறான்னு நீ எல்லாம் பண்ணுறீங்களா, வால் போஸ்ட்லாம் விட்டுறீங்களா சுகமாக்குன்னா, அதெல்லாம் தெரியாது, இயேசு உங்களுக்காக அழுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. அவன் சொன்னான், இப்போ நீ அழ போகிற, ஒன்றை விட மாட்டேன், சுகமாக்கிட்டாங்க, இந்த போன்னு நிறுத்திட்டாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, தனி ஆள் மாட்டிக்கிட்டார். இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா, சுவிசேஷ அறிவிச்சான்னு தெரியல அவருக்கு. அவனை கட்டில் கொண்டு வந்து தெருவில் வச்சுட்டாங்க. அந்த கட்டிலோடு அந்த பாட்டி அது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, எல்லாம் கிராமத்து ஆட்கள். இவர் ஒன்று சொன்னாராம், இயேசுவே இந்த அம்மா ஏதோ செய்தான், சாக போதான், ஏதாவது பண்ணி சரி பண்ணிருங்க. அதுக்கு மேலே ஜெபம் பண்ண தெரியல அவருக்கு. இயேசுவே இந்த அம்மா ஏதோ சாக கிடக்குது, பாவமாக இருக்குதான், ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுங்க அப்படின்னு ஜெபம். இவர் இவ்வளோதான் சொன்னார். சொன்னால் அந்த அம்மாக்குள்ள அசுத்த ஆவி அலை கழித்து அலறி ஓடி அந்த அம்மா உயிரோடு எழுப்பி உட்கார்ந்துட்டாங்க. அல்லேலூயா. இதான் ஃபர்ஸ்ட் அற்புதம், அவருடைய ஊழியத்தில் முதல் அற்புதம். இவருக்கு ஆச்சரியம், நம்ம சொன்னோம் இந்த அம்மா சாக போறாம உயிரோடு எழும்பிட்டு
அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க ஆச்சரியமா, என்னையா ஒரு வார்த்தை சொன்னா சாகு கிடந்தம்மா உயிரோடு எழும்பிட்ட. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது சுவிசேஷத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதுன்னு. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் கிராம சுவிசேஷம் அறிவிக்கிறார். கிராம சுவிசேஷம் அறிவிக்கிற ஆளெல்லாம் எழுப்பி நல்ல ஊழியம் செய்கிறார். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவி. நீங்கள் போய் ஒன்றும் ஜெபிக்க தெரியாட்டா கூட இயேசுவே எல்லாரும் அடிக்க வர்றாங்க, எழுப்பி விட்டுருங்க. அதாவது சொல்லுங்க, ஏதாவது செய்யுங்க, இயேசுவுக்காக சொல்லிக்கிட்டே இருங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க இயேசுவின் நாமத்தை சொன்ன பிசாசு ஓடும், வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவாங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61 1-2 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The spirit of the Lord is upon me. Why? To preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவளை விடுதலையாக்க. அதான் அந்த அபிஷேகம். அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு அவருடைய ஊழியத்தில் நிறைவேறுவதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவளுக்கு விடுதலையை கூறவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார். இதுதான் அபிஷேகம், சுவிசேஷத்துக்கான அபிஷேகம். அனாயிண்டிங் ஃபார் த காஸ்பல், காஸ்பல் அனாயிண்டிங். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிறார். ஏன்னா அந்த சுவிசேஷம் என்கிற ஒளியை நீங்க எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போகணும். கிராமங்களுக்குள்ளே கொண்டு போகணும், பட்டணங்களுக்குள்ளே கொண்டு போகணும், இருக்கிற இடத்துல கொண்டு போகணும். உங்க மூலமாக இந்த வெளிச்சம் பரவ போகிறது. அதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல ஊற்ற போகிறார். வரங்களினால வல்லமையினால நிரப்ப போகிறார். எத்தனை பேர் வரங்களோடு வல்லமையோட ஊழிய செய்ய விரும்புறீங்க? நீங்க போகிற இடம்லாம் இந்த பிசாசு நடுங்கணும். நீங்க போய் நின்னாலே வியாதியஸ்தர்கள் சுகமாகணும். உங்க கரத்தை நீட்டினாலே சப்பானிகள் நடக்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்ய போகிறார். அதற்கான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்ற போகிறார். நீங்கள் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை எல்லா இடத்துல பரவ செய்ய போகிறீங்க. இருளின் ஆதிக்கத்துக்கு முடிவை உண்டாக்க போகிறீங்க. யாவர் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இப்பொழுது ஒரு முக்கியமான ஜெப நேரம், சுவிசேஷத்துக்கான ஒரு அபிஷேகம் ஆண்டவர் உங்கள் மேல ஊற்ற போகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான தைரியம் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகும். சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஞானம் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகும். சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத வல்லமை அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகும். வரங்களும் வல்லமைகளும் உங்களை நிரப்பி ஆட்கொள்ளும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பிசாசை நடுங்க செய்கிற வரம் உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அதற்கான வேளை வந்துவிட்டது. எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்ய ஒப்பு கொடுக்கிறீங்க? நான் இனி அமைதியா இருக்க மாட்டேன். நான் வாரத்துல ஒரு நாளாவது தெருவில் இறங்குவேன், கிராமங்களுக்குள்ள போவேன், வீதி வீதியாய் கிராமமாய் போய் இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நான் பரவ செய்வேன். இயேசு என்கிற நற்செய்தியை எல்லா இடத்துக்குள்ள பரவ செய்ய போகிறேன். நான் போவேன், குடும்பமாய் போவேன். ஒப்ப கொடுங்க, என் ஃபேமிலியா போறேன். நாங்க குடும்பமாய் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம், குழுவாய் போய் அறிவிக்க போகிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி, இருளை விரட்டும்படி சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம். நான் அறிவிக்க போகிறேன்.
ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா கண்களை மூடி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பரவ செய்ய என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன், இனி நான் அமர்ந்திருக்க மாட்டேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை, சுவிசேஷத்தின் ஒளியை நான் எல்லா இடத்திலும் பரவ செய்ய வேண்டும். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க ஒப்புக்கொடுக்கிறேன். நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீரே, என் வெளிச்சம் பிரகாசிக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். அப்படி ஒப்புக்கொடுக்கிற எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். சுவிசேஷத்தின் ஒளியை பரவ செய்வதற்கு, சுவிசேஷ வெளிச்சத்தை எல்லா இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அநேகரை பார்க்கிறார். அநேகருடைய இருதயம் ஆயத்தப்படுவதை பார்க்கிறார். அநேகருடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். பரலோகம் உங்களை ஒற்றை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு சேனை எழும்பிவிட்டது, சுவிசேஷ சேனை எழும்பிவிட்டது. இனி சுவிசேஷ வெளிச்சம் தேசமெல்லாம் பரவ போகிறது. ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அபிஷேகத்தை, சுவிசேஷ அபிஷேகத்தை இவர்கள் மேல ஊற்ற போகிறேன். சுவிசேஷ அபிஷேகம் இவர்கள் மேல ஊற்றப்பட போகிறது. அந்த அபிஷேகம் இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம், பவுலின் மேல் இருந்த அபிஷேகம், அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த அபிஷேகம், பிலிப்பி மேல் இருந்த அபிஷேகம், ஸ்தேவான் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. ஆயத்தப்படுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இப்ப அபிஷேகம் இறங்கி வர போகிறது. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போறீங்க. ஆயத்தப்படுங்க. எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிங்க. இப்பொழுது ஆயத்தப்பட உங்களுடைய பாத்திரம் ஆயத்தமாயிருக்கட்டும், உங்களுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கட்டும். இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. ஆயத்தப்படுங்க சகோதரன் ஆயத்தப்படுங்க. இப்போ அந்த அக்னி, இப்போ அந்த அபிஷேகத்தின் வல்லமை, சுவிசேஷ அபிஷேகம் உங்க மேல இறங்கும்படி இறங்கி வருகிறது. அது ஒரு அக்னியோ இறங்கி வருகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அக்னிமயமான நாவுகள் போல அந்த அக்னி இறங்கி வருகிறது. இந்த எல்லைக்குள் இறங்கி வருகிறது. இப்போ உங்க மேல அமர போகிறது. இப்பொழுது அக்னி அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம் இறங்குகிறார் உங்க மேல, நிரப்பப்படுகிறீர்கள். பெற்றுக்கொள்ளுங்க. வாயை விரிவாய் தர அக்னி நிரப்புகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு சுவிசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சுவிசேஷ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறாரு. Thank you Lord. Hallelujah. இன்னும் அந்த அக்னி, அது நிரம்பி வழிகிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் இந்த அபிஷேகத்தை பிதா கொடுத்திருந்தாராம். இந்த அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. அப்பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் சுவிசேஷ வெளிச்சம் பரவும். நீங்கள் போகிற இடமெல்லாம் சுவிசேஷ ஒளி பரவும். அதற்காக அளவில்லாதபடி நிரம்பி வழிகிற அபிஷேகம் இன்னொரு முறை அக்னி இறங்கட்டும். ஒவ்வொரு மேல நிரப்பட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். சுவிசேஷ அபிஷேகம் நிரப்பவராக, இறங்குவராக, நிரப்பவராக. சுவிசேஷ அபிஷேகம் யாவர் மேலும் இறங்குவராக, நிரப்பவராக. Anoint everybody, Lord. அளவில்லாமல் நிரப்பும். அக்னி ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். Thank you Lord.
தபா தக தபா ஷரப கபந்தல. இது சுவிசேஷ அபிஷேகம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம். இனி நீங்கள் அமைதியா இருக்கவே முடியாது. ஆவியானவரே உங்களை கொண்டு போய் தெருவில் நிறுத்துவார். ஆவியானவரே உங்களை கொண்டு போய் கிராமத்தில் நிறுத்துவார். வாயை தர, நீங்க திறந்த உடனே சுவிசேஷ செய்தி வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். Thank you, Lord. Thank you, Lord. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இவளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த பாத்திரங்களை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் வரங்களினால், வல்லமை வரங்களினாலும் வெளிப்பாட்டு வரங்களினாலும் நான் இவர்களை நிரப்ப போகிறேன். வெளிப்பாட்டு வரங்களினி வெளிப்படும், வெளிப்பாட்டு வரங்களினி வெளிப்படும், வல்லமை வரங்களினி வெளிப்படும். வியாதியஸ்தரை சுகமாக்குகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமை உங்க மூலமாய் வெளிப்பட போகிறது. விசுவாச வரம் வெளிப்பட போகிறது. வெளிப்பாட்டு வரங்கள், ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்பட போகிறது. சகல ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது 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 வரங்களினால் நிரப்பப்பட போறீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive the gifts of the Holy Ghost. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. Fill everybody, Lord. Anoint everybody, Lord. நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால வரங்களினால நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் வல்லமையினால வரங்களினால நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் வல்லமையினால வரங்களினால நிரப்புங்க. Anoint everybody. ஒவ்வொருவரையும் வல்லமையினால வரங்களினால நிரப்பி வல்லமையோடு பயன்படுத்துங்க, வரங்களோடு பயன்படுத்துங்க. சுவிசேஷம் வெளிச்சம் எங்கும் பரவட்டும். இன்னும் ஆண்டவருடைய வல்லமை அக்னியாய் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அக்னிமயமான நாவுகள் சிலர் மேல இறங்கி வருகிறது. உங்களுடைய தலையில் அக்னி பற்றி எரிவதை உணர்கிறீர்கள். சிலர் உங்களுடைய நாவில் அக்னி பற்றி எரிவதை உணர்கிறீர்கள். இனி உங்களுடைய நாவில் என்று புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாயிருக்கும். சிலர் உங்களுடைய கைகள் அக்னியை இப்ப உணர்கிறீர்கள். நீங்கள் கையை நீட்டும் பொழுது வல்லமை வெளிப்படும். நீங்கள் கையை வைக்கும் பொழுது சப்பானிகள் நடப்பார்கள். உங்களுடைய கைகளில் அக்னி, சிலருடைய கால்களில் அக்னி காணப்படுகிறது. அக்னி நெருப்பை உணர்கிறீர்கள். நீங்கள் கால் மிதிக்கிற இடத்திலெல்லாம் சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படும். இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும். கர்த்தருடைய வெளிச்சம் பரவும். நீங்கள் கால் மிதிக்கிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் பரவும். அக்னியாய் உங்களுடைய கால்கள் மூலமாய் அக்னி பரவ போகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Wonderful and glory Jesus. Dagabandalabo shadabaka bandadala dala shinaba sharagabandala dala dubagabandala dara shinabaka dudarandaraba shadabaka. Thank you my Jesus. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரே இந்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், வரங்களுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. ஷகபா டலா டல ஷிண்டாபா. Thank you Lord. Yes, wonderful Jesus. Dukaba dala dala bakamu shidaba kaba dagaba dala dara shidaba dala dala dara shidaba dagaba dala dara shidaba kaba dugaba dala dara shidaba kaba dudaran daraba sharaba kaba dudala daraba sharaba kaba
தேங்க்யூ. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட். உமக்கு நன்றி. Amen. அமைதியா அமைதியா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துதிங்க. அமைதியா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துதிங்க. தேங்க்யூ லார்ட். உடைய அபிஷேகத்துக்காய் நன்றி. உடைய வல்லமைக்காய் நன்றி. கைத்தட்டாதங்க. உடைய வல்லமைக்காய் நன்றி. அபிஷேகத்துக்காய் நன்றி. கேத்தரின் என்கிற ஒரு மகள், உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் பலமாக இறங்கி இருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை நீ விடுதலையாக்கவும் அவர்களை ரட்சிப்புகளை நடத்தவும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஒன்று அசுத்தாவி உனக்கு முன்பாய் நிற்க முடியாது. அந்த வல்லமை உன் மீது இறங்கிற்று. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. சுலோச்சனா என்கிற மகள், உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டது. உங்களுடைய சுகத்துக்காக கூட நீங்கள் ஜெபிக்காதபடி அந்த பலவீனத்துக்கு மத்தியிலும் உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்ட நிலைமையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வல்லமை வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லம் உங்கள் மேலே இறங்கிற்று. உங்களுடைய வியாதியின் கட்டு இன்றைக்கு அறுக்கப்படுகிறார். ஆண்டவர் வியாதியஸ்தரை குணமாக்குகிற வரத்தை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். இனி உங்கள் கரத்தின் வழியாக அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் வியாதியஸ்தரை தொட்டு ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமடையும். வியாதியஸ்தர்கள் குணமாகி இயேசுக்கு சாட்சியாக எழும்புவார்கள். இந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். இயேசுவை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பிரியா என்கிற மகள், நீ ஒரு வாலிப மகள். அந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து வரங்களை வாஞ்சித்து நீ ஜெபித்தபடியால் தேவன் தம்முடைய வரத்தினால் வல்லமினால் உன் அபிஷேகம் பண்ணினார். உன் மூலமாக தீர்க்க தரிசன வரம் பலமாய் வெளிப்படும். உன் நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கும். கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியினால் உன் இன்றைக்கு நிரப்புகிறார். அது மாத்திரம் அல்ல, கட்டுண்ட மக்களை விடுதலையாக்க கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். நீ ஜெபிக்கும் போது கட்டுண்ட மக்கள் விடுதலை ஆவார்கள். சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உன் மீது வைத்ததற்காக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுதே ஸ்டீஃபன் என்கிற வாலிப தம்பி, நீ ஊழிய செய்கிற மகன், சோர்ந்து போன நிலைமையில் வந்தாய். என் ஊழியத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால் ஒன்று சாதிக்க முடியும் இல்லை, நான் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஊழியத்துக்கு வந்தேன், ஒன்று நடக்கவில்லை என்று மனம் சோர்ந்து இந்த முகாமுக்கு வந்தாய். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்கினார். அவர் உன் அக்னியினால் நிரப்பி இருக்கிறார். இனிமேல் தான் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உனக்கு முன்பாக அசுத்த ஆவிகள் நடுங்கும். உனக்கு முன்பாக வியாதியஸ்தர்கள் அற்புதமாய் சுகமாக்கப்படுவார்கள். உன்னுடைய நாவின் வார்த்தைகளையும் உன் கரத்தையும் அதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திடப்புருஷனாயிரு. இன்றையிலிருந்து உனக்கு புதிய வழிகள் திறக்கப்படுகிறது. இன்றையிலிருந்து புதிய காரியத்தை நீ காணப்போகிறாய்.
என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காக நன்றி. இளங்கோவன் இளங்கோவன் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கிட்டு இளங்கோவன் உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்து வருகிறீர்கள். எனக்கு வேதத்தின் அறிவும் இல்லை, எனக்கு வல்லமையும் இல்லை. ஏதோ இயேசு நேசிக்கிறார், அன்பு கோருகிறார் என்று எல்லாருக்கும் சொல்லி வருகிறேன். இவ்வளவுதானா ஊழியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கினார். கர்த்தருடைய வலது கரம் உங்கள் மேலே இறங்கி உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இனிமேல் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வேத வசனம் வல்லமையாக வெளிப்படுவதையும் ஜனங்களுக்குள் அற்புத அடையாளங்கள் கொண்டு வருவதை காண்பீர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையினால் கண்ணீரோடு மனம் திரும்புகிற ஆத்துமாக்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையினால் சப்பானிகள் எழுந்து நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. என் ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இப்பொழுது லட்சுமி லட்சுமி தெரிந்து கொண்டார் என்று சில சமய கேள்வி எழுப்பினீர்கள். ஏதோ கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் இனி வருகிற நாட்களில் நிறைவேறப் போகிறது. ஒரு காலத்தில் இயேசுவை வெறுத்தீர்கள், இயேசுவுக்கு விரோதமாய் பேசினீர்கள். இனி வரும் நாட்களில் இயேசுவை வெறுத்தவர்களையும் இயேசுவுக்கு விரோதமாய் பேசினவர்களையும் உங்கள் மூலமாய் ஆண்டவர் சந்திக்க போகிறார். அவர்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தும்படியான அதிகாரத்தை வல்லமையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள் வைக்கிறார். அந்த அக்னி உங்களுக்குள் பற்றி எரிகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்னியை. ஆவியானவருடைய வல்லமை உங்களை பலமாய் நிரப்ப ஆட்கொள்ளுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரை. இந்திரா என்கிற சகோதரி, நீங்க டீச்சராக பணி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கினார். உங்களுடைய கைகளில் அக்னி பற்றி எரிவதை உணர்ந்தீர்கள். என் கையிலே நெருப்பு பற்றி விட்டதோ என்று பதறினீர்கள். அது தேவனுடைய அக்னி, பரிசுத்தாவின் அக்னி உங்கள் கையில் இறங்கினார். உங்களுடைய கரத்தை நீட்டும் பொழுது இனி பிசாசுகள் ஓடும். உங்களுடைய கரத்தை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவார்கள். உங்களுடைய கரத்தில் அந்த அக்னியை தேவன் வைத்திருக்கிறார். அதை இயேசு தன்னுடைய கரமாய் பயன்படுத்த போகிறார். இதோ அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு அருளி செய்தார். இனி துரிதமாய் இயேசுவின் வார்த்தைகளை எங்கெல்லாம் சொல்லுவீர்களோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எழும்புங்கள், எழும்புங்கள், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், தேவனுடைய வல்லமை காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய வல்லமைக்காக நன்றி. அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பிரபு என்கிற வாலிப தம்பி, நீ முதல் இந்த முகாமுக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய முழு பெயர் வித்தியாசமானது. பிரபு என்று உன்னை கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு உன்னை சந்திக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இந்த முகாமுக்கு அழைத்து கொண்டு வந்தார். நீ விரும்பி வரவில்லை, ஆனால் ஆண்டவரால் அழைத்து வரப்பட்டிருக்கிறாய். ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கினர். அவருடைய வல்லமை இப்பொழுது உன்னை நிரப்பேற்று அந்த அபிஷேகம் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தேவனுடைய வல்லமையை மக்களுக்குள்ளே கொண்டு போகவும் கர்த்தர் உன்னீர் வைத்திருக்கிற ஒரு அக்னியின் அபிஷேகம் உன்னை கொண்டு நிறைய வாலிபர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஒரு சேனையாக நீ புறப்படுவாய். நீ போகிற கிராமங்களிலே தேவனுடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். நீ இயேசுவுக்காக அநேக பாடுகளையும் உபத்திரவத்தை நீ அனுபவிக்க போகிறாய். மகிழ்ச்சியோடு அவைகளை சந்திக்க போகிறாய். நீ பாடுகள் உபத்திரவத்துக்கு மட்டியிலே போனாலும் இயேசு உன்னோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். உன்னை எதிர்க்கிறவர்களும் விரோதமாய் எழும்பினவர்களும் பயந்து நடுங்கும்படி தேவனுடைய வல்லமை உன் மூலமாய் வெளிப்படும். திடப்புருஷனாயிரு. வேத வசனத்தை நீ அதிகமாய் தியானித்து உன்னை பலப்படுத்திக் கொள். என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கிருபாவதி என்கிற மகள் ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கிற்ற கிருபாவதி, உன் சரீரத்தில் எலும்புகளிலே ஜாயிண்டுகளிலே வலி வேதனையோடு நீ வந்தாய். அந்த பலவீனத்துக்கு நடுவிலும் நான் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறேன் என்று உன்னை அர்ப்பணித்து நீ வந்ததை இயேசு கண்டார். ஆகவே அவருடைய வல்லமை உன் மேலே இறங்கிற்று.
இன்றைக்கு உன் எலும்புகள் இருக்கிற வலிகளை இயேசு எடுத்து போடுகிறார். உன் சரீரம் பூரண சுகம் அடைகிறது. எதற்காக? உன்னை பலப்படுத்தி, உன்னை கொண்டு சுவிசேஷத்தை பரவச் செய்து, உன்னை கொண்டு அநேகருக்கு அற்புத அடையாளங்கள் மூலம் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்கு அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது அவருடைய கரம் உன் மேல இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். இன்று முதல் உன்னுடைய ஜெப நேரம் வித்தியாசமாயிருக்கும். இன்று முதல் அவரே உன்னோடு பேசி வழி நடத்துவார். அவர் சொல்லுகிறதை நீ செய்ய உன்னை அர்ப்பணித்துக்கொள். அவர் கொண்டு போகிற இடத்திலெல்லாம் தன் வல்லமை விளங்க பண்ணுவார். உன்னை கொண்டு அநேகரை குணமாக்கவும் அற்புதங்களை செய்யவும் உன்னை பயன்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது சங்கீதா ஆண்டவருடைய கரம் உன்மேல இறங்கிட்டு, சங்கீதா தேவனுடைய கரம் உன்மேல இறங்கி வந்ததையும் ஒரு கரம் உன் தலையின் மீது வைக்கப்பட்டதை நீ உணர்ந்தாய். அது இயேசுவின் கரம். அவருடைய தழும்புள்ள கரம் உன் மீது வைக்கப்பட்டது. இப்பொழுது உனக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. பழைய இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். பழையவைகள் ஒளிந்து போயிற்று. இனி பழையவைகளை நினைத்து பார்க்காதே. இனி அவைகளை நினைத்து கலங்காதே. நீ பழைய காரியத்தை சிந்தித்து சிந்தித்து சோர்ந்து போவதை ஆண்டவர் அறிவார். இப்பொழுது அதை எடுத்து போட்டார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் மகளே, எழும்பு, உன் வல்லமை தரித்து கொண்டு புறப்படு என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதாயிருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். என் ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். என்றாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வெளிச்சத்தை பரவ செய்யவும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் தன்னுடைய கரத்தில் உங்களை வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் மூலமாய் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் பேசினதை கேட்கிறவருடைய இருதயம் ஆண்டோர் பக்கமாய் திரும்பும். மனுஷருடைய இருதயத்தை திறக்கிற திறவுகோலை ஒரு நாவில் நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் உங்கள் மேல இறங்கிட்டு உங்களை கொண்டு கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கரம் இறங்கினதற்காய், வல்லமை படுத்தி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மனோன்மணி, ஆண்டவருடைய கரங்கள் மேலே இறங்கிட்டு மனோன்மணி, உங்களுடைய சரீரத்தில் காணப்பட்ட பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. காரணமே இல்லாத பலவீனம், ஒரு வியாதியும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு பலவீனம் பலவீனம் பலவீனம், வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியாது. அந்த பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வெளியேறுகிறது. இந்த பலவீனத்தின் கட்டு அறுக்கப்பட்டது. காரணம், உன்னை போல பலவீனம் பட்டு கலங்குகிற மக்களை விடுதலையாக்கவும், நீ வீடு வீடாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அநேக பலவீனப்பட்ட பெண்களுக்கு விடுதலை கொடுக்கவும் கர்த்தர் உங்கள் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். நீங்கள் போகிற இடமெல்லாம் அநேகர் விடுதலை அடைந்து இயேசுவை மகிமைப்படுத்துவதை காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பால் சாலமோன், ஆண்டவருடைய கரங்கள் மேலே இறங்கிட்டு பால் சாலமோன் ஒரு பவுலை போல ஆண்டவருக்கு ஊழியை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம். அப்படித்தான் உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது உங்களுடைய பெற்றோரால். ஆனால் இன்றைக்கு சோர்ந்து பலவீனப்பட்டு ஜெபிக்க கூட முடியாதபடி தளர்ந்து போன நிலைமையில் வந்தீர்கள். ஆவியானவர் உங்களை நிரப்பினார். இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்பட்டது. உங்களை முடக்கும்படி கிரியை செய்த பொல்லாத ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி விட்டார். இந்த நாள் முதல் ஆவியானவர் புது பலனை கொடுத்து நடத்துகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியமும் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணமும் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் பல எல்லைகளுக்குள்ளே தேசம் எங்கிலும் புறப்பட்டு சென்று இயேசுவின் வல்லமையை விளங்க பண்ண போகிறீர்கள். அதனுடைய ஆரம்பமாக தமிழ்நாட்டின் பல எல்லைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லுவீர்கள். போகிற இடமெல்லாம் வல்லமை வெளிப்படும். அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும். திரளான மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையும் விடுதலை அடைவதை நீங்கள் காண்பீர்கள். இதோ கர்த்தருடைய கரங்கள் மேலே இறங்கினதென்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எவாஞ்சலின், ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கிட்ட மகளை எவாஞ்சலின், நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று உன் பெற்றோர் தரிசனத்தோடு இந்த பெயரை உனக்கு வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இதுவரைக்கும் நீ அறிவிக்கவில்லை. நீ பயந்த சுபாவமுள்ள ஒரு மகள். நீ மனிதர்களோடு பேசுவதற்கும்
எதிர்காலத்தை குறித்தும் பயமும் கலக்கமும் உள்ள ஒரு மகள். இன்றைக்கு கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடுகிறார். உன் பலவீனத்தை எடுத்து போடுகிறார். ஒரு வல்லமை உன் மீது இறங்குகிறது. ஒரு தைரியம், புது பலனை ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்கு தருகிறது. இனிமேல் ஒரு நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக வெளிப்படும். இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி வெளிப்படும். அந்த அபிஷேகம் உன் மீது இறங்குவதை நான் பார்க்கிறேன். உன் நாவில் தேவனுடைய அக்கினி இறங்குகிறாரு. இனி உன் பேச்சு தைரியம் உள்ளதாக இருக்கும். ஒருவருக்கு நீ பயப்படாதபடி தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற வல்லமை கர்த்தர் அருளி செய்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் இறங்கினதற்காக நன்றி. ஜெயராஜ், ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தும் நீங்க ஊழியத்தை விட்டு பின்வாங்கி சோர்ந்து போன நிலைமையில் உலக வேலைக்கு கடந்து போனீர்களே ஜெயராஜ், உங்களைத்தான் தேவன் மறுபடியும் இங்கே கொண்டு வந்தார். மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு தருணத்தை தருகிறார். உன் பின்வாற்றத்தை விட்டு நீ மனம் திரும்பு. நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? உன்னோடு நான் பேசவில்லையா? நான் உன்னை அழைக்கவில்லையா? என் அழைப்பை விட்டு நீ பின்வாங்கி போனது என்ன? நான் மறுபடியும் உன்னை சந்திக்கவும் மறுபடியும் உனக்கு தருணம் கொடுக்கவும் அழைத்து வந்தேன். இதோ நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொண்டால் நான் உன்னை பலப்படுத்தி பயன்படுத்துவேன். நீ பின்வாங்கி போனால் உன் மீது என் இருதயம் பிரியமாய் இருக்காது. என்னுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பை நீ இழந்து போவாய் என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மறுபடியும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தில் பயன்படுத்தன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறாரு, இறங்கி வருகிறாரு. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறாரு. தேங்க்யூ லார்ட், உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. இந்த நாளில் ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார். நான் பார்க்கிறேன், இயேசு வந்து நம்முடைய தலைக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களை இந்த எல்லைகளை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் யாவரும் எனக்கு வேண்டும், என் சுவிசேஷத்தை பறைசாற்ற வேண்டும். அதற்காக நானே இறங்கி வந்தேன். என் அபிஷேகத்தை இவர்கள் மேல நான் வைக்க போகிறேன். என் மீது இருந்த அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம், இவர்கள் மேல பலமாய் நான் ஊற்ற போகிறேன். நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த அக்கினி இறங்க போகிறாரு. இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் மேல் இருக்கிற அபிஷேகம் இறங்குகிறது ஒவ்வொருவர் மேலும், இறங்குகிறது ஒவ்வொரு மேலும், அக்னியாக இறங்குகிறது. அந்த அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள், 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 ரிசீவ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம், இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம். பெற்றுக்கொள் மகனை, பெற்றுக்கொள் மகளை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், விடாத விடாத பெற்றுக்கொள். இதுதான் நேரம், விடாம பெற்றுக்கொள். Receive the anointing, receive the anointing, receive the fire. அக்கினியை பெற்றுக் கொள்ளுகிறாய், வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். இதுதான் அந்த நேரம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த முகாமுக்கு வந்த ஒருவரையும் விடாதிருப்பீராக. அத்தனை பேரும் இயேசுவுக்காக எழும்பட்டும், சேனையாக எழும்பட்டும். சுவிசேஷ வெளிச்சத்தை தேசமெங்கும் பரவ செய்யட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆண்டவருடைய அக்கினி இறங்கினதற்காய் நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களை அபிஷேகம் பண்ணவும் உங்களை பலப்படுத்தவும் என் கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்ற என் அக்கினியினால் நிரப்பவும் நானே உங்கள் மத்தியில் இறங்கி வந்தேன். என் அக்கினியினால் உங்களை நிரப்பினேன். புறப்பட்டு போங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போங்கள். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவரும் எதிர்க்க கூடாத வாக்கு வல்லமை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த அபிஷேகத்தை நான் தருகிறேன். ஒருவரும் இந்த அபிஷேகத்தை மேற்கொள்ளுவதில்லை. நீங்கள் போகிற இடமெல்லாம் என் வெளிச்சம் பரவும். நீங்கள் போகிற இடமெல்லாம் என் வல்லமை வெளிப்படும். இதோ உங்களை பாதுகாக்கவும், இதோ உங்களை தீமைக்கு விலைக்கு காத்து நடத்தவும் என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற யாவருக்கும் என் பாதுகாப்பை நான் அருளை செய்வேன். புறப்பட்டு போங்கள். உங்களுடைய வாயிலை என் வார்த்தைகளை நான் வைப்பேன்.
நீங்கள் பேச வேண்டியது அந்தந்த நேரம் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள், வேத வசனங்கள் அந்தந்த நேரம் உங்களுக்கு அருளப்படும். நானே உங்களுக்கு அருளை செய்வேன். நான் உங்களோடு கூட இருப்பேன். திடப்புருஷராயிருந்த காரியத்தை நடப்பியுங்கள். என் வேளை வந்தது. என் அக்னியை நான் உங்களுக்குள்ள அனுப்பினேன். புறப்பட்டு சென்று என் வெளிச்சத்தை பரவ செய்யுங்கள் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில இறங்கி வந்த இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். I am unworthy servant of God, O Lord. நான் கடமையை மாத்திரம் செய்தேன். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். என் இயேசுவுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். உமக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.